Good evening, students. So first of all, I would like to congratulate everyone to become a doctor. Okay. So doctor ஆகணும்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் கோர்ஸ்க்கு அப்பியர் ஆகக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நீட்டில் ஆக்சுவலி பயாலஜிலேருந்து 90 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 90 கொஸ்டின்ஸ் ஈச் கொஸ்டின்ஸ் டேக் 4 மார்க்ஸ். ஸோ 316 மார்க்ஸ் நமக்கு இதுலேருந்து கிடைக்கும். ஸோ பயாலஜி மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணாலே ஈஸிலி வி ஸ்கோர் மோர் தென் 340 350 மார்க்ஸ் ஈஸியாக நம்ம வாங்கிட்டு போயிடலாம். ஸோ ஈவன் 360 வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த லெசனில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய லெசன் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். ஓகே. ஏன்னா பிகாஸ் ஹியூமன் ஃபிசியாலஜியை பொறுத்த வரைக்கும் இதுலேருந்தே ஒரு 16 to 18 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நமக்கு செய்யக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 16 கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 64 மார்க் இதுலேருந்தே நமக்கு கிடைக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பிஃபோர் தட் என்னோட நேம் சொல்லிடுறேன். ஆக்சுவலி சூரிய அகாடமியில் நான் டாக்டர் விஜயகுமார், டாக்டர் மீன் பிஹெச்டி இன் பயோகெமிஸ்ட்ரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம இப்போ பார்க்குறது டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். ஸோ டைஜஷன் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைஜஷன் இன்க்ளூட்ஸ் இன்ஜெஷன், டைஜஷன், அப்சார்ப்ஷன், அசிமிலேஷன் அண்ட் எஜஷன் அப்படின்னு ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. டைஜஷனில் டைஜஷன் இன்க்ளூட்ஸ் ingestion, digestion, absorption, assimilation and digestion. Okay. So what are the biomolecules we take? Okay. என்னென்ன பயோமாலிகுல்ஸ் நம்ம எடுத்துக்கிறோமோ அது எல்லாமே என்ன ஒரு டைஜஸ்டட் ப்ராடக்ட்ஸாக கன்வெர்ட் ஆகக்கூடியதான் இந்த டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் லெசனை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பயோமாலிகுல்ஸ் இன்க்ளூட்ஸ் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ், நியூக்ளிக் ஆசிட், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம் பயோமாலிகுல்ஸ் அப்படின்னு பார்க்கணும். ஆஸ் பர் என்சிஆர்டி அப்படி நம்ம புக்லேருந்தே பார்த்துடலாம். ஓகே. ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இன்க்ளூட்ஸ் அலிமெண்ட்ரி கேனல் அண்ட் அசோசியேட்டட் கிளான்ஸ். அலிமெண்ட்ரி கேனலும் அசோசியேட்டட் கிளான்ஸ் சேர்த்ததை நம்ம என்ன சொல்றோம் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அலிமெண்ட்ரி கேனல்ஸ் இன்க்ளூட் அலிமெண்ட்ரி கேனல்ல எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுத் டு ரெக்டம். ஓகே. மவுத் டு ரெக்டம் வி கால்ட் அலிமெண்ட்ரி கேனல். ஓகே. ஸோ பிஃபோர் தட் இனிஷியலி மவுத் கண்டைன்ஸ் மவுத்தில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுத் கண்டைன்ஸ் salivary glands and teeth, tongue. Okay, salivary glands, teeth and tongue. Initially teeth பார்த்தோம்னா we have 32 teeth. Okay, we have 32 teeth. Children's அப்படின்னு பார்த்தோம்னா children's have 10 teeth. 10 teeth தான் இருக்கும். நமக்கு 32 teeth இருக்கும். Adults have 32 teeth. ஸோ சில்ட்ரன்ஸோட டென்டல் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2102 டிவைடட் பை 2102 இன்ட்டு 2 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2102 டிவைடட் பை 2102 இன்ட்டு 2 அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் எவ்வளோ டீத் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/5 இன்ட்டு 2 தட் இஸ் ஈக்குவல் டு 10/10. ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு எவ்வளோ டீத் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே 10 டீத், அப்பர் ஜால வந்து 10 டீத்து, லோவர் ஜால 10 டீத். ஸோ டோட்டலி 20 டீத் இருக்கும். இதே அடல்ட்டுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2123 டிவைடட் பை 2123 2123 divided by 2123 into 2. So 2123 divided by 2123 into 2, that is equal to 8/8 into 2. So 8/8 into 2. Then mathematical calculation மாதிரி அடிச்சு போட்டக்கூடாது. ஓகேவா? டிவைட் பண்ணிடக்கூடாது. ஸோ 8/8 into 2 that is equal to 16/16. So totally 32 teeth we have. Okay, 32 teeth. ஸோ இப்போ நமக்கு 32 டீத் இருக்கான்னு நீங்கள் அப்படியே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 டீத் இருக்காது. ஓகே. ஏன்னா நமக்கு என்ன இருக்கும் 28 டீத் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும் அப்பியர் ஆகும். இதுக்கப்புறமா அப்பியர் ஆகக்கூடிய டீத்ஸ்லாம் இருக்குது நமக்கு. ஓகே. இந்த 2123 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 2 இஸ் கால்டு இன்சிசர். ஸோ வி ஹாவ் 4 இன்சிசர்ஸ். வி ஹாவ்
Okay, the dental formula is in adult 2123 divided by 2123. Okay. Okay, students. So what is 2? First initial 2 is the incisor. So how many incisor we have? Actually, we have 8 incisors. And because first 2 is the incisor, the 1 is canine, and another 2 is premolar, and 3 is molar. Okay, this is the dental formula. So we have, wait a minute. Okay. So we have 8 incisors. Okay, totally we have 8 incisors and 4 canine and 8 premolar and 12 molars. So totally 32 teeth are there. Okay, the children's அப்படின்னு பார்த்தோம்னா 2102 divided by 2102. ஓகே, சில்ட்ரன்ஸோட டென்டல் ஃபார்முலா அதில் கொடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சரி. ஓகே. ஸோ த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டீத் ஆன் த பக்கல் கேவிட்டி. ஆக்சுவலி இந்த பக்கல் கேவிட்டிக்குள்ள டீத்தோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு திக்கோடன்ட். ஓகே, தி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டீத் ஆன் த பக்கல் கேவிட்டி இஸ் கால்ட் திக்கோடன்ட். ஓகே, திக்கோடன்ட் அப்படிங்கிறது த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டீத் ஆன் த பக்கல் கேவிட்டி. ஓகே, த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு. ஆக்சுவலி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை அப்பியர் ஆன பல்லு திரும்ப எகைன் செகண்ட் டைம் அப்பியர் ஆகும். ஏன்னா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து என்ன இருக்குன்னா மில்க் டீத் இருக்கும். மில்க் டீத் வந்து டிசப்பியர் ஆகிட்டு திரும்ப ஒரு பர்மனன்ட் டீத் வரதுனால நம்மளோட டீத் அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, நம்ம 10 என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஃபயோடன்ட்னு சொல்லுவாங்க. டைஃபயோடன்ட் ஏன்னா 2 டைம்ஸ் அப்பியர் ஆகுது, அதனால டைஃபயோடன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டீத் வி ஹாவ். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டீத் நமக்கு இருக்கிறதுனால நமக்கு என்ன சொல்லுவாங்க ஹெட்ரோடன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் 8 இன்சிசஸ் இருக்கு, 4 கேனைன்ஸ் இருக்கு, 8 ப்ரீமோலார் அண்ட் 12 மோலார்ஸ் இருக்கனால என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ரோடன்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டீத் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டீத் இருக்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ டீத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். டீத்தோட டென்டல் ஃபார்முலா என்னன்னு கேட்பான். 2123 டிவைட் பை 2123. ஓகே, நெக்ஸ்ட் டங்க். டங்க் அப்படிங்கிறது இஸ் மஸ்குலர் ஆர்கன். எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அட்டாச் ஆன் தி ஃப்ளோர் ஆஃப் த மவுத். மவுத்தோட ஃப்ளோரில் அட்டாச் ஆயிருக்கு. தட் அட்டாச்மெண்ட் பை ஃப்ரினலம் இது வெரி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எதில் அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோரில் அட்டாச் ஆயிருக்கு. அது பேர் ஃப்ரினலம் அப்படின்னு பேர். ஓகேங்களா? ஸோ த அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் த டீத் ஹேவ் அ ஸ்மால் ப்ரொஜெக்ஷன் இஸ் கால்டு பேப்பிலே. அந்த அப்பர் ப்ரொஜெக்ஷன் நம்ம டங்க் மேலே இருக்கக்கூடிய அந்த ப்ரொஜெக்ஷன்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பிலேன்னு பேர். We have a lot of papillae. Okay, papillae have a taste bud. And the papillae நமக்கு என்ன இருக்குன்னு taste buds are there. Okay. Okay. Taste bud is act as a receptors இருக்கும். Okay, it act as a receptors. It conduct the signals to the brain. அது நம்ம வந்து நியூரல் கோஆர்டினேஷன் அப்படின்ற ஒரு லெசன்ல நம்ம படிப்போம். கஸ்டேட்டரி ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் பட் இஸ் கால்ட் கஸ்டேட்டரி ரிசெப்டார்ஸ். அது மூலமா சென்சேஷன் நமக்கு பிரெயினுக்கு கண்டக்ட் ஆகும். ஓகே, சரி. ஸோ மவுத் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் டீத் அண்ட் டங். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தஸ் வி ஹாவ் அ சலைவரி கிளாண்ட். அந்த சலைவரி கிளாண்ட் என்னன்றதை லெசன் பேக் சைட் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் த ஓரல் கேவிட்டி. மவுத்தில் நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் என்ன? அது வந்து இப்போ ஸ்வாலோ பண்ணுறோம், ஃபுட்டை எடுத்து சீவ் பண்ணுறோம். அந்த ப்ராசஸ் பேர் என்ன அப்படின்னா மேஸ்டிகேஷன் பேர். ஓகே, ஸோ த டீத் அண்ட் எனாமல் இஸ் யூஸ் டு ஹெல்ப் ஃபார் மேஸ்டிகேஷன் ஆஃப் ஃபுட். ஓகே, ஃபுட்டை வந்து அரைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் நம்ம சொல்லலாம் மேஸ்டிகேஷன். மேஸ்டிகேஷன் முடிஞ்சு நம்ம என்ன பண்ணணும், ஸ்வாலோ பண்ணுவோம். ஃபுட்டை வந்து ஸ்வாலோ பண்ணுவோம். ஸ்வாலோ பண்ணால் ஃபுட்டு வந்து இஸ் என்டர் இன் டு தி பேரிங்ஸ். ஓகே, அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தா பேரிங்ஸ். பேரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக டிவைட் ஆகும். பேரிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுட் பைப்பும் அங்கே தான் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் ஏர் பைப்பு. ஏர் பைப் அப்படியே போச்சுன்னா நம்ம அது எது வழியாக போயிடும், லாரிங்ஸு ட்ரக்கியா அப்படியே போயிடும். அது வந்து லங்ஸுக்கு நேராக போகக்கூடியது. நெக்ஸ்ட் ஈசோஃபேகஸ். ஸோ ஈசோஃபேகஸ் அந்த ட்ரக்கியா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா
windpipe சொல்லுவோம். esophagus is open into the pharynx. ஓகே, esophagus அப்படிங்கிறது ஃபுட் பைப், ட்ரக்கியாங்கிறது விண்ட் பைப். இது ரெண்டு தான் இந்த pharynxல இருந்து ஓப்பன் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுல வந்து நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு எபிக்ளாட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கார்டிலேனஸ் ஃபிளாப் இருக்கும். ஓகே, கார்டிலேனஸ் ஃபிளாப் இருக்கும். ஸோ இட் இஸ் யூஸ் டு ப்ரிவென்ட் த ஃபுட் டு என்டர் இன் டு தி கிளாட்டிஸ். ஓகே, கிளாட்டிஸ்ல என்டர் ஆகி நமக்கு ஆக்சுவலாக சாப்பிடும்போது புறையிறதெல்லாம் இருக்கும். ஆக்சுவலி புறையிறதுல எதனால ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுட் பார்ட்டிகள் வந்து ட்ரக்கியாவுக்குள்ள என்டர் ஆகும்போது புறையிறதெல்லாம் நடக்கும். ஓகே, ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எபிக்ளாட்டிஸ் அப்படின்ற ஒரு லீஃப் லைக் ஃபிளாப் இஸ் தேர். ஓகேவா? லீஃப் லைக் ஃபிளாப் இருக்கும். அந்த ஃபிளாப் தான் என்ன பண்ணுன்னா நமக்கு வந்து ஃபுட்டு என்டர் ஆக விடாம அந்த ட்ரக்கியாவை க்ளோஸ் பண்ணியிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ ஈசோஃபேகஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஈசோஃபேகஸ் doesn't contain any enzyme. Okay, esophagus there is no enzymes. It only have a mucus. Okay, it only have a mucus. அந்த ஈசோஃபேகஸ் நடக்கக்கூடிய மூவ்மெண்ட் பேர் என்ன அப்படின்னா பெரிசாலிட்டிக் மூவ்மெண்ட். ஆக்சுவலி மவுத்ல என்ன மூவ்மெண்ட் இருக்கு? மவுத்ல இருக்கக்கூடிய மூவ்மெண்ட் வந்து மாஸ்டிகேஷன். ஓகே, மவுத்ல இருக்கக்கூடிய மூவ்மெண்ட் பேரு மாஸ்டிகேஷன். ஈசோஃபேகஸ்ல என்ன மூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிசாலிட்டிக் மூவ்மெண்ட். ஈசோஃபேகஸ்ல பெரிசாலிட்டிக் மூவ்மெண்ட். நெக்ஸ்ட், ஈசோஃபேகஸ்க்கு நெக்ஸ்ட் ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டொமக். ஓகே, sorry, stomach have a three கார்டியாக், ஃபண்டஸ் அண்ட் பைலோரிக். ஓகே, கார்டியாக், ஃபண்டஸ், பைலோரிக் அப்படின்ற 3 ரீஜன்ஸ் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமக்ல இருக்கும். டயக்ராமேட்டிக். ஓகே, ஸோ ஸ்டொமக் ஹேவ் 3 ரீஜன்ஸ். ஒன் இஸ் கார்டியாக், ஃபண்டஸ் அண்ட் பைலோரிக். ஓகே, ஸோ ஃபண்டஸ் ஆர் நத்திங் பட் பாடி. ஓகே, ஃபண்டஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பாடி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஈசோஃபேகஸ் டு ஸ்டொமக் கனெக்ட் ஆகக்கூடிய ரீஜன்ல வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேவ் ஒன் க்ளோசர் தட் இஸ் கால்ட் அ கார்டியாக் ஸ்பிங்டர். ஓகேவா? அந்த ஈசோஃபேகஸ் ஸ்டொமக்கும் ஜாயின் ஆகக்கூடிய இடத்துல இருக்கிறது பேரு கார்டியாக் ஸ்பிங்டர். அண்ட் பைலோரிக்கும் ஸ்மால் இன்டெஸ்டைன் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடத்துல இருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைலோரிக் ஸ்பிங்டர். ஓகே, அந்த ஸ்பிங்டரோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிங்டர் இஸ் அ கிளஸ்டர் ஆஃப் மசில்ஸ். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் ஆஃப் தி டியூப்ஸ். ஓகே, அந்த ஈசோஃபேகல் டியூப் வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்டியாக் ஸ்பிங்டர். அதே மாதிரி ஸ்டொமக்ல இருந்து வெளியே வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணக்கூடிய அந்த ஸ்பிங்டர்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைலோரிக் ஸ்பிங்டர். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ a muscular sphincter regulates the opening of esophagus into the stomach. அந்த மஸ்குலர் ஸ்பிங்டர் தான் நம்ம என்ன சொல்றோம்? கார்டியாக் ஸ்பிங்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அதே மாதிரி ஸ்டொமக்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே ஸ்டொமக் டு ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கக்கூடியது பைலோரிக் ஸ்பிங்டர் அப்படின்னு பேரு. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் த ஸ்டொமக் வி ஹாவ் அ ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸ்மால் இன்டெஸ்டைனை பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் அ 3 ரீஜன்ஸ். எப்படி ஸ்டொமக்ல 3 ரீஜன்ஸ் சொன்னோமோ அதே மாதிரி ஸ்மால் இன்டெஸ்டைன் ஹாவ் அ 3 ரீஜன்ஸ். ஒன் இஸ் டியோடினம், ஜெஜுனம் அண்ட் இலியம். ஓகே, டியோடினம், ஜெஜுனம் அண்ட் இலியம். டியோடினம் அப்படிங்கிறது என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஷேப்டு டியோடினம். டியோடினம் இஸ் அ சி ஷேப்டு. ஓகேவா? நெக்ஸ்ட், ஜெஜுனம் இஸ் அ ஜே ஷேப். ஆக்சுவலி ஜெஜுனம்ங்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு ஜே ஷேப்ல இருக்கும். இட்ஸ் லாங் காயில்டு மிடில் போர்ஷன். டியோடினம்ங்கிறது இனிஷியல் போர்ஷன். ஜெஜுனம் இஸ் அ மிடில் போர்ஷன். இட்ஸ் அ லாங் காயில்டு. ஓகே, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லாஸ்ட் போர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹைலி காயில்டு இலியம். ஓகே, ஹைலி காயில்டு இலியம். அந்த ஸ்டொமக் டு டியோடினம் போகக்கூடியதை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஸ்பிங்டர் வந்து நம்ம என்ன சொல்றோம்? பைலோரிக் ஸ்பிங்டர். ஓகே, நெக்ஸ்ட் இலியம் எங்க போய் ஓப்பன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இலியம் ஓப்பன் ஆகக்கூடிய ரீஜன்ஸ் வந்து இஸ் அ லார்ஜ் இன்டெஸ்டைன். ஓகே, இஸ் அ லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைன் இஸ் ஆல்சோ ஹேவ் அ 3 ரீஜன்ஸ். ஒன் இஸ் cecum. The first region is the cecum. Okay, so cecum have a finger like projection. cecumல என்ன இருக்குன்னா ஒரு finger like projection இருக்கும். அதுக்கு பேரு vermiform appendix. Okay, cecum have a finger like projection is called vermiform appendix. Okay, after that cecum they have a colon. Okay, colon தான் நம்ம என்ன சொல்றோம்? ascending colon, transverse colon and descending colon அப்படின்னு 3 இருக்கும். ascending colon, 4 types இருக்கு colonல.
ascending colon, transverse colon, descending colon, and sigma shaped. That's why it is called a sigmoidal colon. Okay, sigmoidal colon. So the end of the colon, we have a rectum. Okay, end of the sigmoidal colon, we have a rectum. So rectத்தோட posterior end என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா anus. rectத்தோட posterior end anus. ஓகேவா? ஸோ அப்போ ஸ்டொமக் வந்து 3 regions இருக்கு, கார்டியாக், ஃபண்டஸ் அண்ட் பைலோரிக். அதே மாதிரி ஸ்மால் intestine have 3 regions, that is duodenum, jejunum and ileum. Duodenum is a C-shaped, jejunum is a J-shaped, and ileum is a highly coiled portion of small intestine. Okay, அதே மாதிரி ileum போய் ஜாயின் ஆகக்கூடிய large intestine portion is called a cecum. Cecum have a finger-like projection is called a vermiform appendix. Then the colon, ascending colon, transverse colon, descending colon, sigmoidal colon. Okay, at the end of sigmoidal colon we have a rectum. Okay, rectum. So rectum is act as a temporary reservoir of fecus. Okay, rectum is act as a temporary reservoir of fecus. So at the end of rectum we have a anus. Okay, anus மூலமா தான் நம்மளோட டைஜஸ்டிவ் மேட்டர், அன்அப்சார்ப்டு ஃபீக்கல் மேட்டர்லாம் எது வெளியே வந்துடும், ஆனஸ் மூலமா வெளியே வந்துடும். சரிங்களா? ஸோ ஓவரால் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தா ஓரல் கேவிட்டி, மவுத் கண்டைன், டீத் அண்ட் டங்க்கு, தென் ஃபேரிங்ஸ் இருக்கு. ஃபேரிங்ஸ்ல வந்து நமக்கு ட்ரக்கியா டியூப், அதாவது வின் டியூப் இருக்கு, ஆஸ் வெல் அஸ் ஃபுட் பைப் இஸ் தேர். ஃபுட் பைப் வந்து ஆக்சுவலி நடக்கக்கூடிய மூவ்மெண்ட் ஈசோஃபேகஸ்ன்னு சொல்றோம். ஈசோஃபேகஸ் நடக்கக்கூடிய மூவ்மெண்ட் வந்து பெரிசாலிட்டிக் மூவ்மெண்ட். இட் டசன்ட் ஹாவ் எனி என்சைம், இட் ஒன்லி ஹாவ் அ மியூக்கஸ். அந்த மியூக்கஸ் மூலமா டைஜஸ்ட் ஆன ஃபுட் பார்ட்டிகல் இஸ் என்டர் இன் டு த ஸ்டொமக். ஓகே, ஸோ மவுத்துக்குள்ள ஃபுட்டா என்டர் ஆகும். மவுத்துக்குள்ள வந்து எப்ப மாஸ்டிகேஷன் ப்ராசஸ் நடந்து இந்த ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகுதோ, மாஸ்டிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் முடிஞ்சு மவுத்லேயே டைஜஷன் நடக்க ஆரம்பிச்சிருது. ஓகே, டைஜஷன் இஸ் ஸ்டார்ட்ஸ் அட் மவுத். ஓகே, டைஜஷன் ஸ்டார்ட் ஆகி அந்த ஃபுட் பார்ட்டிகல் வந்து ஒரு பார்ஷியல் டைஜஷன் நடந்து கன்வெர்ட் ஆகக்கூடிய ப்ராசஸ் ஒரு போலஸ்ன்னு பேர். ஓகே, மாஸ்டிகேஷன் ப்ராசஸ் நடக்குது, ஃபுட் என்னவா கன்வெர்ட் ஆகுது, போலஸ். ஓகே, போலஸ் அப்படின்ற ஃபார்ம்ல கன்வெர்ட் ஆகும். தென் த போலஸ் இஸ் என்டர் இன்டு தி பேரிங்ஸ் via the esophagus. via the pharynx enter into the esophagus and reaches the stomach. ஓகே, ஸ்டொமக் கொண்டு வந்து ரீச் ஆகுது. ஸ்டொமக்ல ரீச் ஆயிடுச்சுன்னா ஸ்டொமக்ல இருக்கும்போது அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கைம். ஓகே, they are named as கைம். மவுத்ல இருக்கும்போது போலஸ், ஸோ பிளேட்ல இருக்கும்போது ஃபுட்டு, மவுத்ல இருந்தா போலஸ், மாஸ்டிகேஷன் நடந்து போலஸா கன்வெர்ட் ஆகுது. தென் ஸ்டொமக்ல வரும்போது இட் இஸ் நேம்ட் அஸ் கைம். இன் ஸ்டொமக் த ஃபுட் மெட்டீரியல் இஸ் ஸ்டோர்டு ஹியர் இன் 3 to 4 hours. ஓகே, எவ்வளவு நேரம் ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸ்டொமக்ல ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து 3 to 4 hours ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, அந்த டைம்ல அந்த ஃபுட் மெட்டீரியல் பேர் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சரி, இதான் ஒரு அவுட்லைன் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம். நம்ம டீத் என்னன்னு பார்த்தாச்சு, டங் பார்த்தாச்சு. ஓகே, தென் ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் என்னென்ன ரீஜன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டோம். டியோடினம், ஸ்மால் இன்டெஸ்டைன் ரீஜன்ஸ், லார்ஜ் இன்டெஸ்டைன் ரீஜன்ஸ்லாம் பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிமெண்டரி கேனல்ல மவுத் டு ரெக்டம் வரைக்கும் நமக்கு இருக்குது இட்ஸ் டியூப் தான். ஓகே, இட்ஸ் லைக் அ டியூப். அங்கேருந்து மவுத்ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய டியூப், ஈசோஃபேகஸ் ஆரம்பிக்கிறது வரிசையா டியூப் தான். ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், large intestine is a tubular structure. The tubular is made up of 4 layers. The tube is made up of 4 layers. They are named as serosa. Serosa is the outer layer. Okay, serosa is the outer layer. And muscular. Okay, serosa, first layer is the serosa, and muscular is then submucosa and mucosa. Mucosa அப்படிங்கிறது innermost layer. The innermost layer, serosa is the outer layer. Outer layer க்கு அடுத்த layer அப்படின்னு பார்த்தீங்கன்னா muscularis, then submucosa and mucosa. It is made up of epithelium and of visceral organs. Visceral organs ஓட epithelium அதை நம்ம என்ன சொல்றோம், serosa அப்படின்னு சொல்றோம். Okay, it also have some connective tissues. It also have some connective tissues. So connective tissues அப்படிங்கிறது இட்ஸ் இன்க்ளூட் லிம்ப் வந்துடலாம், பிளட் வெசல்ஸ் வந்துடலாம், பிகாஸ் தே ஆர் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்குலாரிஸ் அப்படிங்கிறது தே ஆர் சர்க்குலர் ஃபார்ம்ல இருக்கும், லாங்கிடியூடினல் லேயரா இருக்கும்.
இட்ஸ் மேட் அப் ஆஃப் மஸ்குலரிஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்மூத் மசில்ஸ். நமக்கு வந்து சரோசா அப்படிங்கிறது இஸ் மேட் அப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூஸ். மஸ்குலரிஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்மூத் மசில்ஸ். அதில் இன்னர் மஸ்குலர் லேயர்ஸ் வந்து சர்க்குலரா இருக்கும். அவுட்டர்ல இருக்கிறது லாங்கிடியூடினல் லேயர். ஓகே, சரி. நெக்ஸ்ட் சப்மியூகோசா லேயர் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகே, லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ எதுல இருக்கு? சப்மியூகோசாலையும் இருக்கு லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. நர்வ், பிளட், லிம்ப் வெசல்ஸ் அதெல்லாம் எதுல இருக்கும்? சப்மியூகோசால இருக்கும். அடுத்து மியூக்கோசல் லேயர். மியூக்கோசல் லேயருங்கிறப்போ இட் செக்ரேட்ஸ் மியூக்கஸ். பிகாஸ் நமக்கு மவுத் டு ரெக்டம் வரைக்குமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்லெட் செல்ஸ் ஆர் தேர். ஓகே, காப்லெட் செல்ஸ் இட்ஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செல்ஸ். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த செக்ரேஷன் ஆஃப் மியூக்கஸ். மியூக்கஸ் செக்ரேட் பண்ணக்கூடிய செல்லுக்கு பேர் காப்லெட் செல்ஸ்னு பேரு. அது வந்து நம்ம அலிமெண்டரி கேனல் ஃபுல்லாவே அந்த காப்லெட் செல்ஸ் ஆர் ரிச். ஓகே, நெக்ஸ்ட் டியோடினம். டியோடினத்துல இருக்கக்கூடிய கிளான்ஸ் ஆர் ஆல்சோ பிரசன்ட் இன் சப்மியூகோசா. டியோடினத்துல இருக்கக்கூடிய கிளான்ஸ் இஸ் ஆல்சோ ஹேவ் அ சப்மியூகோசம் சொல்றோம். அதுல என்னென்ன கிளான்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே, டியோடினல் விஜினல் நமக்கு இருக்கக்கூடிய கிளான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உள்ள வந்து நமக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் கிளான்ஸ் இருக்கு. ஓகே, இண்டஸ்ட்ரியல் கிளான்ஸ் இஸ் லொகேட்டட் ஆன் தி வில்லை. ஓகே, வில்லையில தான் நமக்கு என்ன இருக்கும்? இண்டஸ்ட்ரியல் கிளான்ஸ் இருக்கும். The stomach have a finger like projection. ஓகே, ஸ்டொமக்லையும் இஸ் தேர் வில்லை. பட் வில்லைஸ் வந்து எங்க அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் இண்டஸ்டைன்ல அதிகமா இருக்கும். ஓகே, the layer forms irregular folds rugae in the stomach and the finger like foldings called villi in the small intestine. அந்த மியூக்கோசா சொன்னோம்ல, இன்னர் மோஸ்ட் லேயர் இஸ் கால்டு மியூக்கோசா. இந்த மியூக்கோசா வந்து ஸ்டொமக்ல வந்து ஒரு இர்ரெகுலர் ஃபோல்டா ஃபார்ம் ஆயிருக்கும். ஒரு இர்ரெகுலர் ஃபோல்டா ஃபார்ம் ஆயிருக்கும். அதுக்கு பேர் ரூகே அப்படின்னு பேரு. ஓகே, இர்ரெகுலர் ஃபோல்ட் ஆஃப் மியூக்கோசா இஸ் கால்டு ரூகே. ஓகே, அண்ட் ஸ்மால் intestine have a more finger like projection is called villi. ஓகே, ஸ்மால் intestine வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி ஜெஜுனம் அண்ட் இலியம் have a more number of villi. ஓகே, அங்கதான் இருக்கும் வில்லைஸ் வந்து நிறைய இருக்கும். ஓகே, ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த அலிமெண்டரி கேனல் டு ரெக்டம் வி ஹாவ் அ 4 layers. 4 layers இருக்கு. அதுல வந்து செரோசா, மஸ்குலாரிஸ், சப்மியூகோசா, மியூகோசா. ஓகே, செரோசாங்கிறது அவுட்டர் மோஸ்ட் லேயர், இட் கண்டெய்ன் கனெக்டிவ் டிஷ்யூஸ். அடுத்து மஸ்குலாரிஸ் அப்படிங்கிறது இன்னர் சர்க்குலரா இருக்கும், அவுட்டர் வந்து லாங்கிடியூடினலா இருக்கும். இட்ஸ் மேட் அப் ஆஃப் ஸ்மூத் மசில்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? சப்மியூகோசா. சப்மியூகோசா கண்டெய்னா லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, பிளட் அண்ட் லிம்ப்லாம் அதுல இருக்கும். ஓகே, சப்மியூகோசா. Then we have a serosa. Serosa அப்படிங்கிறது மியூகோசா. மியூகோசா இஸ் த இன்னர் மோஸ்ட் லேயர். இன்னர் மோஸ்ட் லேயர் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு இந்த லியூமன் டு அலிமெண்டரி கேனல் எல்லாத்துலயும் இருக்கக்கூடியது. இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த செக்ரேஷன் ஆஃப் மியூக்கஸ் பிகாஸ் மியூகோசா கண்டெய்ன் லாட் ஆஃப் காப்லெட் செல்ஸ். ஓகே, காப்லெட் செல்ஸ் நிறைய இருக்கும். அது செக்ரேட் த மியூக்கஸ். ஓகே, அதுல வந்து இந்த மியூகோசா லேயர் வந்து ஒரு இர்ரெகுலர் ஃபோல்டா ஸ்டொமக்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். அதுக்கு பேர் ரூகே அப்படின்னு பேரு. இதே ஸ்மால் இண்டஸ்ட்ரியில ஒரு இர்ரெகுலர் ஃபோல்டா அமைஞ்சிருக்கும். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வில்லை அப்படின்னு பேரு. ஸோ வில்லை அப்படிங்கிறது எங்க அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெஜுனம் அண்ட் இலியம்ல இஸ் ரிச். ஓகே, ஸோ வில்லையோட சர்ஃபேஸ்ல வி ஹாவ் அ லாட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் தட் இஸ் கால்டு மைக்ரோ வில்லை. ஓகே, மைக்ரோ வில்லைஸ் நிறைய இருக்கும். இட்ஸ் கிவிங் எ பிரஸ்ட் பார்டர் அப்பியரன்ஸ். ஓகே, பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பிரஸ்ட் பார்டர் அப்பியரன்ஸ் இருக்கும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹாவ் அ லாக்டியல் ரீஜன்ஸ். வில்லையில தான் என்ன இருக்குன்னா இட் ஹாவ் அ லாக்டியல் ரீஜன்ஸ். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபேட். அதை நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, லாக்டியல் ரீஜன்ஸ் இருக்கும். அது வந்து ஃபேட் அப்சார்ப் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஆக்சுவலி அந்த லாக்டியல் ரீஜன்ஸ் போய் எதோட அட்டாச் ஆயிருக்குன்னா லிம்பாட்டிக் வெசல்ஸோட அட்டாச் ஆயிருக்கும். Mucosal epithelium has goblet cells which secrete mucus that help in the lubrication. Okay, mucosal epithelium ஃபுல்லாவே mucosa ஃபுல்லா என்ன இருக்கு நமக்கு goblet cells இருக்கும். It secretes mucus. Mucus secrete பண்ணும். ஓகே, mucosa also form glands in the stomach. ஸ்டொமக்ல mucosa ஃபார்ம் பண்ணக்கூடிய கிளாண்டுக்கு பேர் gastric glands. ஓகே, ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய கிளாண்டுக்கு பேர் gastric glands. அது எது ஃபார்ம் பண்ணுது? mucosa லேயர் ஃபார்ம் பண்ணுது. And crypts in between the base of villi in the intestine. ஓகே, பேஸ் ஆஃப் த வில்லையும் இன்டெஸ்டைன்ல என்ன இருக்குன்னா கிரிப்ஸ் ஆஃப் லிபர்கன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கிரிப்ஸ் ஆஃப் லிபர்கன். ஓகே, இட் இஸ் ஆல்சோ த இண்டஸ்ட்ரியல் கிளான்ஸ். அதான் நம்ம என்ன சொல்லுவோம் இண்டஸ்ட்ரியல் கிளான்ஸ் சொல்றோம். ஆல் த 4 layers ஸோ மாடிஃபிகேஷன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த அலிமெண்டரி கேனல். ஸோ அதெல்லாம் சேர்ந்து
alimentary canal different modifications create பண்ணுது. Actually stomachல இருந்தா நம்ம என்ன சொல்றோம், gastric gland சொல்றோம். Intestineல especially microvilli இருந்துச்சுன்னா அதை சொல்றோம் crypts of Lieberkühn சொல்றோம், or intestinal glands சொல்றோம். It is also secretes lot of secretions. Okay, நிறைய secretions அதை ரிலீஸ் பண்ணும். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். Okay. So next, digestive glands. Okay, digestive glands. So digestive glands அப்படின்னு பார்த்தோம்னா initially digestive glands is starts from mouthல இருந்து ஸ்டார்ட் ஆயிருது. ஓகே, ஸோ மவுத் கண்டைன் salivary glands. ஓகே, மவுத்ல என்ன இருக்கும், salivary glands இருக்கும். அப்படியே கீழே வந்தோம்னா ஸ்டொமக்ல ஸ்டொமக் கண்டைன் gastric gland. ஸ்டொமக்ல gastric gland. தென் அதோட சேர்ந்து எது அசோசியேட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட் liver, pancreas, அப்புறம் intestinal glands. Okay, so the lot of the glands are there. So one by one பார்ப்போம். salivary glands. First, salivary glands. salivary glands அப்படின்றது is responsible for the production of saliva. Okay, salivary glands ஓட ரோல் என்ன, produce saliva produce பண்ணும். ஸோ என்னென்ன salivary glands இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are 3 salivary glands. One is parotid. It's a pair of parotid. Okay, pair of parotids எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்ல இருக்கும். parotid glands வந்து is there in a cheek. Next வந்து submaxillary or submandibular gland. It is located in the lower jaw. Submaxillary or submandibular gland is located in the lower jaw. Okay, and the base, okay, base of the tongue or below the tongue. Below the tongue we have a sublingual gland. Okay, very most important glands. The parotid, submaxillary, submaxillary or submandibular and sublingual gland. Okay, so these glands situated just outside the buccal cavity and secrete salivary juice. Okay, இது எங்க இருக்கு, சீக்ல இருக்கு, லோவர் ஜால இருக்கு, தென் வந்து beneath the tongue இருக்கு. ஸோ அங்கேருந்து எதை செக்ரீட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா salivary juice செக்ரீட் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ salivary juice contains salivary amylase. ஓகே, என்ன என்சைம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா salivary amylase. The salivary amylase is responsible for the digestion of carbohydrate. அப்போ மவுத்ல என்ன டைஜஷன் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்போஹைட்ரேட் டைஜஷன் நடக்கும். பிகாஸ் மவுத் கண்டைன்ஸ் salivary amylase. salivary amylase இருந்து salivary amylase is able to digest carbohydrate. ஓகேவா, இப்போ salivary juiceல which enzyme is present in salivary juice அப்படின்னு பார்த்தீங்கன்னா salivary amylase ஒன்று, தென் லைசோசைம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, salivary amylase ஒன்று இருக்கும், தென் லைசோசைம் இருக்கும். salivary amylase have a digestive property. எதை டைஜஸ்ட் பண்ணா கார்போஹைட்ரேட் டைஜஷன்ல இன்வால்வ் ஆகும் salivary amylase. பட் லைசோசைம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இம்யூனாலஜிக்கல் ஆக்டிவிட்டி. லைசோசைம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்யூனாலஜிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும். ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லாம் இருந்துச்சுன்னா பாக்டீரியா கில் பண்றது அந்த ப்ராப்பர்ட்டிலாம் லைசோசைம்ஸ் பண்ணும். ஸோ தே ஆர் ப்ரெசன்ட் இன் சலைவால ப்ரெசண்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல, பட் இட் இஸ் நாட் இன் என்சிஆர்டி. பட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா salivary amylase ஆக்டிவிட்டி எப்போ மேக்ஸிமமா இருக்கும்? which mineral ions enhance the activity of salivary amylase? which mineral ions enhance the activity of salivary amylase அப்படின்னு கேட்டா குளோரின். ஓகே, குளோரின் இருந்தா salivary amylase ஆக்டிவிட்டி வந்து கொஞ்சம் மேக்ஸிமமா இருக்கும். ஓகே, அப்போ குளோரின் இஸ் ஆக்ட் அஸ் ஒரு கோஃபேக்டர். குளோரின் இஸ் ஆக்ட் அஸ் a cofactor for salivary amylase. So the pH of salivary amylase is 6.8. அதுவும் நோட் பண்ணிக்கோங்க, pH of salivary amylase is 6.8. Next, liver. liver அப்படிங்கிறது is the largest gland of our body. பாடியோட largest gland. அதோட weight வந்து 1.2 to 1.5 gram. எங்க லொக்கேட் ஆயிருக்கும்? இட்ஸ் abdominal cavity just below the diaphragm. ஓகே, diaphragmக்கு கீழே லொக்கேட் ஆயிருக்கும். ஓகே, it have 2 lobes. ஓகே, இதுல வந்து 2 lobes இருக்கும். ஒன் வந்து hepatic. So 2 lobes are there. So hepatic lobules. Lobes have a lobules. Okay. Students, mic mute lo podunga. Okay. So liver is located in the abdominal cavity just below the diaphragm. They have 2 lobes.
Okay, the lobes have a lot of lobules. They are called hepatic lobules. They are structural and functional unit of hepatic liver. Okay, so hepatic is nothing but liver. Liver என்ன சொல்லுவாங்க, hepatic organ சொல்லுவாங்க. It contains hepatic cells. So liverல இருக்கக்கூடிய cells வந்து hepatic cells அப்படின்னு சொல்றோம். ஒரு நிமிஷம். Okay. Okay. So each lobule is covered by a thin connective sheet is called a glycan capsule. Okay. Well, actually, liver is covered by glycan capsule. Okay. Liver is covered by glycan capsule. So liver role என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it secretes bile. It secretes bile juice. Okay. Bile juice is secrete பண்ணும். The bile juice is stored in the gallbladder. Bile juice are stored in the gallbladder. Saktivel mute. Saktivel mute ல போடுப்பா. சரோசா இங்கிலீஷ் மீடியம். Okay. Okay. Bile is 30 to 50 ml. So gallbladder capacity 30 to 50 ml. இதுல gallbladderல இருக்கக்கூடிய duct பேர் பார்த்தீங்கன்னா cystic duct. The liver forms the common bile duct. அதே மாதிரி bile duct and pancreatic duct. Okay, bile duct and pancreatic duct சேர்ந்து it's make a hepatic duct. Okay, ஒரு hepatic duct pancreatic duct ரெண்டுமே சேர்ந்து என்ன மேக் பண்ணும், ஹெப்படோ pancreatic duct. இட்ஸ் வெரி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எங்க ஓப்பன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டியோடினம் இஸ் சி ஷேப்டு ரீஜன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். டியோடினம் இருக்கக்கூடிய சி ஷேப்டு ரீஜன்ல அந்த டக்ட் போய் ஓப்பன் ஆகக்கூடிய ரீஜனுக்கு பேரு ஸ்பின்டர் ஆஃப் the common hepato-pancreatic duct. Okay, common hepato-pancreatic duct is guarded by sphincter of Oddi. Okay, the sphincter of Oddi is very very important. Sure. So that's all about the liver. Next, pancreas. Pancreas is a compound gland. Okay, why it is called a compound gland or composite gland அப்படின்னு சொல்லுவாங்க? Because it acts both exocrine as well as endocrine. எக்ஸோக்ரைன் எண்டோக்ரைன் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். pancreas வந்து என்ன ஹார்மோன்ஸ் செக்ரேட் பண்ணும், இன்சுலின் அண்ட் குளுக்கோகான். ஓகே, அதுல இருக்கக்கூடிய ஆல்பா செல் செக்ரேட்ஸ் குளுக்கோகான், பீட்டா செல் செக்ரேட்ஸ் இன்சுலின், ஆல்பா செல் செக்ரேட்ஸ் குளுக்கோகான் அண்ட் டெல்டா செல் செக்ரேட்ஸ் சோமட்டோஸ்டாட்டின். இதெல்லாம் நம்ம எதுல படிப்போம்னா கெமிக்கல் கோஆர்டினேஷன் லெசன்ஸ்ல படிப்போம். ஓகேவா, அதை இங்க சொல்லிடுறோம் ஒரு தடவை. Delta cell secretes somatostatin. Then F cells is also there. They are produced polypeptide chains. Okay, polypeptides வந்து produce பண்ணும். Okay, so here வந்து in this lesson we discuss about the exocrine activity of pancreas, because in exocrine point of view it secretes a lot of the enzymes. Okay, a lot of the enzymes. So they secrete an alkaline pancreatic juice. Okay, pancreas secretes alkaline pancreatic juice. So alkaline அப்படின்னு சொல்லும்போது அந்த pH என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். above the 7. ஓகே, 7க்கு மேல இருந்தால் அது alkaline நேச்சரா இருக்கணும். ஸோ அதோட pancreatic juiceோட pH அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.1 to 8.3. 7.1 to 8.3 அப்படின்றது the pH of pancreatic juice. It contains a lot of enzymes. Okay, it contains a lot of enzymes like pancreatic amylase, pancreatic lipase, pancreatic nuclease, carboxypeptidase, chymotrypsin, trypsinogen. Okay, these are the enzymes are produced from
pancreas. Okay. Okay, salivary glands பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து லிவர், pancreas. இது மட்டும் தான் என்செட்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, இட்ஸ் எனஃப். இது பார்த்துட்டா இட்ஸ் எனஃப். ஓகே, நெக்ஸ்ட் digestion of food. ஓகே, ஸோ ஆல்ரெடி டிஸ்கஸ்டு. நமக்கு வந்து பிளேட்ல இருக்க வரைக்கும் தான் அது பேர் ஃபுட்டு. மவுத்துக்குள்ள என்டர் ஆயிட்டா ஃபுட் இஸ் கன்வெர்டட் இன்டு போலஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஏன்னா பிகாஸ் மவுத்து, டீத், டங்க் ரெண்டுமே சேர்ந்து என்ன ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலைவாவோட மிக்ஸ் பண்ணி பண்ணக்கூடிய ப்ராசஸ் பேர் தான் அந்த மாஸ்டிகேஷன். ஓகே, மாஸ்டிகேஷன் ப்ராசஸ் மூலமா அட்ஹியரிங் த மாஸ்டிகேட்டட் ஃபுட் பார்ட்டிகல் இன்டு போலஸ். அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் என்னவா கன்வெர்ட் ஆகுது? போலஸா கன்வெர்ட் ஆகுது. தென் the bolus is conveyed into the pharynx and then the esophagus by swallowing or deglutition. ஓகேவா, swallow பண்றது மூலமா எங்க போய் ரீச் ஆகுது? pharynx மூலமா esophagus-க்கு போகுது. The bolus further passes down through the esophagus in successive wave of muscular contraction. ஸோ அதனாலதான் மவுத்ல நடக்கக்கூடிய ப்ராசஸ் நம்ம என்ன சொல்றோம்? மாஸ்டிகேஷன். அதுக்கடுத்து ஈசோஃபேகஸ் நடக்கக்கூடிய ப்ராசஸ் பேரு பெரிஸ்டால்சிஸ். ஓகே, பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சரி. தென் பெரிஸ்டாலிசிஸ் முடிஞ்சுன்னா எங்க போகணுது? ஸ்டொமக்ல என்டர் ஆகணும். ஸ்டொமக்ல என்டர் ஆகிறதுக்கு கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ஸ்பிங்க்டர் கண்ட்ரோல் த பேசேஜ் ஆஃப் ஃபுட் இன்டு த ஸ்டொமக். ஸ்டொமக்ல வந்து ஃபுட் என்டர் ஆகிறது வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ஸ்பிங்க்டர். அதுக்கு பேர் எஸ்பெஷலி அதுக்கோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கார்டியாக் ஸ்பிங்க்டர் அப்படின்னு பேர். ஓகே, சரி. நெக்ஸ்ட், த சலைவா செக்ரேட்டட் இன்டு த ஓரல் கேவிட்டி கண்டெயின் எலக்ட்ரோலைட்ஸ். சலைவா வந்து செக்ரேட் பண்ணுது. சலைவால என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சைம்ஸ் இருக்கும்னு. அதோட சேர்ந்து என்ன இருக்கு? எலக்ட்ரோலைட்ஸ் இஸ் ஆல்சோ ஹேவ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சோடியம், பொட்டாசியம், குளோரின், பைகார்பனேட். ஓகே, சலைவால இருக்கக்கூடிய என்சைம்ஸ், சாரி, எலக்ட்ரோலைட்ஸ் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம், பொட்டாசியம், குளோரின் அண்ட் பைகார்பனேட். அது இல்லாம என்சைம்ஸ் இருக்கும். என்சைம்ஸ்ல சலைவரி அமிலேஸ் பண்ண லைசோசைம் ஒன்று. அது நம்ம சலைவரி கிளாண்ட் அப்படின்ற டிஸ்கஸ் பண்ணும்போதே அதை பார்த்தோம். அதுல சலைவரி அமிலேஸ் இருக்கு, தென் லைசோசைம் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ டைஜஷன் இஸ் ஸ்டார்ட்ஸ் அட் த ஓரல் கேவிட்டி. ஓரல் கேவிட்டிலே டைஜஷன் நடந்துருது. அதுல எஸ்பெஷலி என்ன டைஜஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் டைஜஷன். இதே நம்ம ஆல்ரெடி சொன்னோம். ஓகே, ஸோ கார்போஹைட்ரேட்டை ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய என்சைம் பேரு சலைவரி அமிலேஸ். ஓகே, ஸோ நம்ம மவுத்ல எத்தனை பர்சன்டேஜ் டைஜஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30%. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ச் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஸ்டார்ச் இஸ் அ பிளான்ட் ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டார்ச் இஸ் அ பிளான்ட் ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைடு. ஆக்சுவலி எடுத்துட்டோம்னா நம்ம மவுத்ல கூடிய சலைவரி அமிலேஸோட பிஹெச் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் 6.8. ஓகே, 30% ஆஃப் கார்போஹைட்ரேட் இஸ் கன்வெர்டட் இன்டு டைசாக்கரைடு. ஓகே, கார்போஹைட்ரேட் என்னவா கன்வெர்ட் ஆகும்? டைசாக்கரைடா கன்வெர்ட் ஆகும். இஃப் இட்ஸ் அ ஸ்டார்ச், த டைசாக்கரைடு இஸ் அ மால்டோஸ். ஓகே, ஒரு ஸ்டார்ச் எடுத்துட்டோம்னா அது டைசாக்கரைடு என்னவா மாறுது? மால்டோஸா கன்வெர்ட் ஆகுது. ஓகே, சரி. நெக்ஸ்ட், லைசோசைம் present the saliva is act as an antibacterial agent that prevents infections. ஓகே, சலைவரி அமிலேஸோட ரோலையும் சொல்லிட்டோம், இங்க லைசோசைமோட ரோலையும் சொல்றோம். லைசோசைம் என்ன இருக்கு? இட் ஹேவ் an antibacterial agent. அதான் இம்யூனாலஜிக்கல் ஆக்ஷன் இருக்குன்னு சொன்னேன். ஓகே, இன்ஃபெக்ஷன்ஸ் பாக்டீரியல் எகென்ஸ்டா ஃபைட் பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ ஸ்டார்ச் கண்டைன் என்சைம் சலைவரி அமிலேஸ். இட் கன்வெர்ட் த ஸ்டார்ச் இன்டு மால்டோஸ். ஓகே, ஸ்டார்ச் என்னவா கன்வெர்ட் பண்ணும்? மால்டோஸா கன்வெர்ட் பண்ணும். பிஹெச் வந்து 6.8. ஒன்லி 30% தான் என்னவா கன்வெர்ட் ஆகும்? மால்டோஸா கன்வெர்ட் ஆகும். ஏன்னா பிகாஸ் மவுத்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் டைஜஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் வந்து பார்ஷியலா தான் டைஜஸ்ட் ஆகும். ஸோ ரிமைனிங் டைஜஷன் இஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் தி ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் ரிமைனிங் டைஜஷன் நடக்கும். ஸ்டொமக்ல வந்து டைஜஷன் நடக்காது. என்ன டைஜஷன் நடக்காதுன்னா கார்போஹைட்ரேட் டைஜஷன் நடக்காது. The most important point. Okay, there is no carbohydrate digestion in stomach. Okay. Carbohydrate digestion stomach la nadakadu. Next, the mucosa of the stomach has gastric glands. Stomach la kudiya nama erkene sollirukom gastric glands irukum. Gastric glands la 3 types of cells irukku. One is neck cells. Okay, neck cell secretes mucus. Neck cell secretes mucus. Another cell is peptic or chief cells.
peptic cell or chief cells. They are secrete pepsinogen and reninogen. Okay, the pepsinogen, reninogen அப்படிங்கிறது தான் ப்ரோ என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோ என்சைம்ஸ், inactive enzymes. Okay, nogen அப்படின்ற வேர்டு வந்தாலே இட்ஸ் inactive enzyme. Peptic or chief cells which secretes the inactive enzyme is called pepsinogen and reninogen. Okay, அடுத்து parietal cells are oxalic cells. Okay, parietal cells or oxalic cells is responsible for the secretion of HCl and intrinsic factor. Okay, முக்கியமா என்ன பண்ணோம், HCl, then intrinsic factor. Intrinsic factor is essential for vitamin B12 absorption. Vitamin B12 absorption intrinsic factor is responsible. So அப்போ gastric glands இருக்கக்கூடிய செல்ஸ் அப்படின்னு பார்த்தா neck cells, peptic cells or chief cells, parietal cells or oxalic cells. Okay, இதில் ஆக்சுவலி pepsinogen and reninogen அப்படிங்கிறது inactive form of enzymes. Okay, inactive form of enzymes. It is converted into active. Okay, when the HCl is active. எப்போ HCl வந்து pepsinogen மேல படுதோ அப்போ pepsinogen is converted into pepsin. Okay, pepsin is the active form of enzyme. அதே மாதிரி ரெனினோஜன், இதுல ரெனினோஜன் கொடுக்கல உங்களுக்கு, பட் ரெனினோஜன் இஸ் மில்க் கோயாகுலேட்டிங் என்சைம். அதுவும் HCl படுத்துனா இட் இஸ் கன்வெர்டட் இன்டு ரெனின். ஓகே, ஸ்டொமக்ல வந்து ஃபுட் பார்ட்டிகல் எவ்வளவு நேரம் ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 to 5 hours. ஓகே, 4 to 5 hours. ஆக்சுவலி ஒரு ஸ்டேட் போர்டு புக்ல எல்லாம் 3 to 4 hours கொடுத்துருப்பான். என்சிஆர்டி தான் கரெக்ட். 4 to 5 hours வந்து ஸ்டொமக்ல ஃபுட் ஸ்டோர் ஆயிருக்கும். The food mixes thoroughly with the acidic gastric juice in the stomach by churning movements of its muscular wall and is called a chyme. Okay, stomachல food particle என்னவா மாறும்னு சொன்னா ஆல்ரெடி சொன்ன chyme மாறும். Okay, because of the acidic nature it is converted into chyme. Okay, மவுத்ல இருக்கும்போது அதோட பேர் bolus, ஸ்டொமக்ல என்டர் ஆகணும்னா அது என்னவா மாறுது, chyme கன்வெர்ட் ஆகுது. The proenzyme pepsinogen and exposed to hydrochloric acid, அதான் சொன்னேன், pepsinogen என்னவா கன்வெர்ட் ஆகும், pepsin கன்வெர்ட் ஆகும். Okay, pepsin is a proteolytic enzyme. Very important because it only digests protein. Okay, protein தான் digest பண்ணும். Pepsin converts protein into proteoses and peptones. Actually stomachல என்ன digestion start ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா protein digestion start ஆகும். மவுத்ல என்ன digestion start ஆகும் அப்படின்னா carbohydrate digestion. Okay, there is no carbohydrate digestion in stomach அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. Okay, ஆனா stomach is also contain small amount of lipase. Okay, lipase அப்படிங்கிறது small amount இருக்கும். அந்த small amount lipase is responsible for the digestion of lipids. Okay, lipid digestion லைட்டா ஸ்டார்ட் ஆகுற இடம் வந்து பாத்தீங்கன்னா எது, ஸ்டொமக். ஸோ மேஜரா ஸ்டொமக்ல நடக்கக்கூடிய டைஜஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோட்டீன் டைஜஷன். ஓகே, ரைட். ஓகே, நெக்ஸ்ட் அதுல இருக்கக்கூடிய HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட pH எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.8. ஓகே, so renin is a proteolytic enzyme found in the gastric of infants. Renin சொன்னோம்ல, renin ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெனினுக்கு எத்தனை என் அப்படின்னு பார்க்கணும். ரெனின் ஸ்டொமக்ல இருக்கிறது RENNIN. ஏன்னா பிகாஸ் கிட்னி இஸ் ஆல்சோ ஹாவ் அ ரெனின். ஓகே, கிட்னிலையும் ரெனின் அப்படின்ற நேம் வரும், அது RENIN. ஓகே, renin is an proteolytic enzyme present in the gastric juice of infants. Okay, because it is a milk coagulating present proteins. It is present only in infants. Okay, infants க்கு தான் இருக்கும். Okay, so next, small amount of lipase are also secreted by gastric glands. So lipase secrete ஆச்சுன்னா small amount of lipid digestion will take place in the stomach. Okay, sure. Next, various types of movements are generated by the muscularis layer of small intestine. Okay, small intestine, stomach அடுத்த region அப்படின்னு பார்த்தா small intestine. Small intestineல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the food particle is 99% of digestion is takes place in the duodenum region. Okay, duodenum regionல தான் நமக்கு என்ன இருக்கும், lot of digestive juices are there. Okay, digestive juices எல்லாமே அங்க தான் வரும், maximum digestionலாம் அங்க நடக்கும். Okay, சரி. The food, the movements help in the through mixing of the food with the various secretion in the intestine and thereby facilitate digestion. அங்க தான் வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகக்கூடிய இடம். ஸ்மால் இன்டெஸ்டைன்ல தான் எல்லா ஜூஸஸும் மிக்ஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பைல் அங்கே தான் மிக்ஸ் ஆகும், பேன்கிராட்டிக் ஜூஸ், இன்டெஸ்டினல் ஜூஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகி மிக்ஸ் ஆகக்கூடிய இடம் ஸ்மால் இன்டெஸ்டைன். ஓகே, இந்த பேன்கிராட்டிக்
juice and bile are released through the open ஆகக்கூடிய place. Okay, sphincter of body அப்படின்னு பார்த்தோம். So it is responsible for the digestion of maximum biomolecules. எல்லாமே duct. Okay பா. Right. Next, pancreatic juice and bile juice through the hepatopancreatic duct. மூலமா எங்க என்டர் ஆகுது? நோஜன் அப்படின்ற நேம் வந்தாலும் inactive. அப்புறம் ப்ரோ கார்பாக்சி பெப்டிடேஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம். ப்ரோ கார்பாக்சினாலும் inactive. அப்புறம் amylases, lipases and nucleases. இந்த என்சைம்ஸ்லாம் is that. Okay. மியூகோசா. இண்டஸ்ட்ரியல்ல இருக்கக்கூடிய மியூகோசா தான் எதை செக்ரேட் பண்ணுது? என்ட்ரோகைனேஸ் அப்படிங்கிற என்சைம் செக்ரேட் பண்ணுது. திஸ் என்ட்ரோகைனேஸ் ஆக்டிவேட் ட்ரிப்சினோஜன். எப்படி பெப்சினோஜனை HCl ஆக்டிவேட் பண்ணி பெப்சினா கன்வெர்ட் பண்ணதோ, ரெனினோஜனை ரெனினா HCl கன்வெர்ட் பண்ணதோ, அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் மியூகோசா செக்ரேட்ஸ் என்ட்ரோகைனேஸ். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கன்வர்ஷன் ஆஃப் trypsinogen into trypsin. Okay. The trypsin is activate the other enzymes in the pancreatic juice. Okay, once the trypsin activate ஆயிடுச்சு அப்படின்னா அது மீதி இருக்கக்கூடிய எல்லா என்சைம்ஸ் என்ன பண்ணுவோம்? இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருந்து ஆக்டிவ் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணிருக்கோம். ஓகே, அப்போ வந்து மேக்ஸிமம் டைஜஷன் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டியோடினம் ரீஜன் நடக்குது. அங்க ஓப்பன் ஆகக்கூடிய டக்ட் பேர் ஹெப்படோ பான்கிராட்டிக் டக்ட். அது எதை கொண்டு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பான்கிராட்டிக் ஜூசஸ் கொண்டு வரும், ஆஸ் வெல் அஸ் பைல். ஓகே, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொண்டு வருது. Pancreatic juice contain trypsinogen, chymotrypsinogen, procarboxylipidase, amylase, lipase and nuclease இதெல்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இன்ஆக்டிவ் ஃபார்மா இருக்கும். இதை ஆக்டிவேட் பண்ணக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலி இண்டஸ்ட்ரியல் மியூகோசால இருந்து செக்ரேட் ஆகக்கூடிய என்ட்ரோகைனேஸ். இண்டஸ்ட்ரியல் மியூகோசா செக்ரேட்ஸ் என்ட்ரோகைனேஸ். திஸ் என்சைம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கன்வர்ஷன் ஆஃப் trypsinogen into trypsin. trypsin convert பண்ணதுக்கு அப்புறம் then the trypsin is involved in the activation of all other inactive enzymes of pancreatic juice. Pancreatic juice ல இருக்க other enzymes எல்லாம் என்ன பண்ண ஆக்டிவேட் பண்ணிடும். So trypsin is very very important. Okay. Next, the bile released in the duodenum contains the pigments. Bile இருக்கக்கூடிய pigments என்ன? bilirubin and biliverdin. Okay. அதே மாதிரி bile acid is also there and bile salt is also there. பைல் சால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் டாரோகோலேட். ஆக்சுவலி இதுல இல்ல, நோட் பண்ணிக்கலாம். ஓகே, பைல் சால்ட் அப்படிங்கிறது சோடியம் டாரோகோலேட், சோடியம் கிளைகோகோலேட். ஓகே, அது பைல் சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சோடியத்தை எடுத்துட்டு சொன்னா தட் இஸ் ஆசிட். டாரோகோலிக் ஆசிட், கிளைகோகோலிக் ஆசிட், தே ஆர் பைல் சால்ட். சோடியம் போட்டா பைல் சால்ட், சோடியம் இல்லைன்னா பைல் ஆசிட். ஓகே, டாரோகோலிக் ஆசிட், கிளைகோகோலிக் ஆசிட், சோடியம் டாரோகோலேட், சோடியம் கிளைகோகோலேட், பைல் பிக்மெண்ட்ஸ், பிலிருபின், பிலிவரிடின். அது மட்டும் இல்லாம இட் ஆல்சோ கண்டெயின் கொலஸ்ட்ரால், பாஸ்போலிபிட்ஸ், பட் நோ என்சைம். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இட் டசன்ட் ஹேவ் எனி என்சைம். ஓகே, பைல் இஸ் நாட் அ என்சைம். ஓகே, பைல் இஸ் அ செக்ரீஷன். இட் கண்டெயின் பிக்மெண்ட்ஸ், சால்ட், கொலஸ்ட்ரால் and phospholipids, but no enzyme. Bile helps in emulsification of fat. Okay, so biles என்ன பண்ணும் அப்படின்னு emulsification அப்படின்ற ஒரு ப்ராசஸ் மூலமா ஃபேட் வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணுது? வெரி ஸ்மால் மிசல்ஸ். ஓகே, மிசல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மிசல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ காம்போசிஷன் ஆஃப் பைல், ட்ரைகிளிசரைட்ஸ் அண்ட் ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ். மிசல்ஸ்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைல் இருக்கும்,
ட்ரைகிளிசரைட்ஸ் இருக்கும், ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும். ஏன்னா ஃபேட் எல்லாம் என்னவா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகிளிசரைட்ஸா கன்வெர்ட் பண்ணும். அந்த ப்ராசஸ் தான் நம்ம எமல்சிஃபிகேஷன் சொல்றோம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பைல் ஆல்சோ ஆக்டிவேட்ஸ் லிப்பேஸ். லிப்பேஸ் ஆக்டிவேட் பண்ணுச்சுன்னா நமக்கு ஃபர்தர் டைஜஷன் ஆஃப் ஃபேட் இஸ் அக்கர். லிப்பிட்ஸ் வந்து ஃபர்தர் டைஜஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் மியூக்கோசல் எபித்தீலியம் ஹேஸ் காப்லெட் செல்ஸ். ஆல்ரெடி நான் சொன்னேன் காப்லெட் செல்ஸ் இருக்கும். இட் செக்ரேட்ஸ் மியூக்கஸ். ஓகே, இண்டஸ்ட்ரியல் எபித்தீலியல் செல்ஸ் என்ன இருக்கும், காப்லெட் செல்ஸ் இருக்கு. இது என்ன பண்ணுது, மியூக்கஸ் செக்ரேட் பண்ணுது. The secretion of breast border cells of the mucosa along with the secretion of goblet cells constitute the intestinal juice or succus centricus. ஓகேவா, அந்த பிரஸ்ட் பார்டர் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து எதை செக்ரேட் பண்ணுதுன்னா இண்டஸ்ட்ரியல் ஜூஸ் செக்ரேட் பண்ணுது. பிகாஸ் என்ன இருக்கு, நிறைய காப்லெட் செல்ஸ் இருக்கு. The goblet cell is responsible for the secretion of intestinal juice. Intestinal juice னு சொல்லலாம், or succus centricus. ஓகே, intestinal juice or succus centricus. இண்டஸ்ட்ரியல் ஜூசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பயோமாலிகுல்ஸுக்கும் இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்லாம் அதில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைசாக்ரைடு அப்படிங்கிறது நம்ம மவுத்தில் கன்வெர்ட் ஆகிருக்கும், 30% கன்வெர்ட் ஆயிடுச்சு. ரிமைனிங் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்லாம் எங்க சார் கன்வெர்ட் ஆகும் டைசாக்ரைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கன்வெர்டட் இன் டியோடினம் ரீஜன். ஏன்னா எது வந்து இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா pancreatic amylase. ஓகே, சலைவரி அமிலேஸ் வந்து 30% கார்போஹைட்ரேட்ஸ் வந்து டைசாக்ரைடா கன்வெர்ட் ஆகும். ஸோ டோட்டல் 100% எங்க கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா in small intestine, especially duodenum region, with the help of pancreatic amylase. Okay, so the pancreatic amylase contain a variety of enzymes like disaccharides, disaccharidases. Okay, maltase இருக்கும். For example, நம்ம பால் குடிக்கிறோம், பால் மில்க் contain lactose. It's a milk sugar அப்படின்னு சொல்லுவோம், lactose. So lactose is a disaccharide. lactose டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம் பேர் லாக்டேஸ். அதே மாதிரி ஒரு சுகர் கேன் எடுத்துக்கிறோம். ஓகே, சுகர் கேன் அது வந்து கேன் சுகர் அப்படின்னு சொல்லலாம். சுக்ரோஸ், சுக்ரோஸ் டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டைசாக்ரைடேசஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரேஸ். இதெல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சக்கஸ் சென்ட்ரிகஸ் வந்து செக்ரேட் பண்ணக்கூடிய என்சைம். அதே மாதிரி புரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய டைபெப்டிடேசஸ், புரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய டைபெப்டிடேசஸ் இஸ் ஆல்சோ தேர் இன் சக்கஸ் சென்ட்ரிகஸ். ஓகே, தென் லிப்பேசஸ், நியூக்ளியோசிடேசஸ் எக்ஸெட்ரா நிறைய என்சைம்ஸ் இருக்கு. நியூக்ளியோசிடேசஸ் இருக்கு, நியூக்ளியோடிடேசஸ் இருக்கு, பெப்டிடேசஸ் இருக்கு. இதெல்லாம் எங்க with the bicarbonate, the mucus along with the bicarbonate from the pancreas protect the intestinal mucosa from acid as well as provide alkaline medium for every enzyme activities. ஓகேவா, ஸோ என்ன பண்ணுது, இந்த மியூக்கஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய the mucus along with the bicarbonate. Bicarbonate is also produced from bile. ஓகே, பைல்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பைகார்பனேட்ஸும் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா ப்ரொடெக்ட் த இண்டஸ்ட்ரியல் மியூக்கோசா. இண்டஸ்ட்ரியல் மியூக்கோசா வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. எதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் மீடியமா இருக்கலாம், இல்லை ஒரு அல்கலைன் மீடியத்துல இருந்து இண்டஸ்ட்ரியல் மியூக்கோசா ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது த பைகார்பனேட்ஸ். தே ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் போத் லிவர் ஆஸ் வெல் அஸ் பேன்கிரியாஸ். பேன்கிரியாஸ்ல இருந்து லிவர்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பைகார்பனேட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் மியூக்கோசாவை ப்ரொடெக்ட் பண்ணுது. எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிட்டிக் மீடியம் அல்கலைன் மீடியம் அஃபெக்ட் ஆகாம. ஏன்னா பிஹெச் எவ்வளவு சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.1 to 8.3 அப்படிங்கிறது பேன்கிரியாட்டிக் ஜூஸோட நம்ம பிஹெச் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னும் அசிட்டிக் மீடியமா இப்போ ஸ்டொமக்ல நம்ம சாப்பிடக்கூடிய டிஃபரெண்ட் பேஸ்ட் அப்பான் தி சோர்ஸ், நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் மெட்டீரியல் வந்து அசிடிக் ஃபுட்டா இருந்துச்சுன்னா அப்போ கூட இது அஃபெக்ட் ஆகலாம் இண்டஸ்ட்ரியல் மியூக்கோஸ் தான். ஸோ அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வந்து எது இருக்குன்னு பைகார்பனேட்ஸ் இருக்கு. ஓகே, the submucosal glands also help in this. Okay, submucosal glands அப்படிங்கிறது எங்க பிரசண்டா இருக்கு, submucosal glands we know submucosa, but the Brunner glands is there in Brunner glands எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியோடினம் ரீஜன்ல இருக்கும். டியோடினம் ரீஜன்ல இருக்க submucosa have a Brunner glands. It also secretes mucus. ரொம்ப முக்கியம், Brunner glands is also secretes mucus. Okay, sure. Next,
Okay, we already see. So actually starch is converted into maltose with the help of salivary amylase. Maltose convert ஆகுது எங்க மவுத்ல ஒரு 30%. ரிமைனிங் இருக்கக்கூடிய 70% ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து எங்க கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா pancreatic amylase with the help of pancreatic amylase. அதான் இப்போ நம்ம இங்க பார்க்க போறோம். இதுல புரோட்டீன் டைஜஷன் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அங்கே ஆக்சுவலி நம்ம கார்போஹைட்ரேட் டைஜஷன் அங்க பார்த்துட்டோம். அதனால புரோட்டீன் டைஜஷன். Proteins, peptones, proteases. They are partially hydrolyzed in chyme. Okay, எங்க ஸ்டொமக்ல தான் நமக்கு புரோட்டீன் டைஜஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன். அந்த ஸ்டொமக்ல அது வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டியேசஸ் பெப்டோன்ஸா கன்வெர்ட் ஆகும் அண்ட் புரோட்டீன்ஸாகவும் இருக்கும். ஓகே, ஏன்னா பிகாஸ் பார்ஷியலி ஹைட்ரலைஸ்டு. ஓகே, அண்ட் ரீச்சிங் த ஆக்ட் அப்பான் பை த புரோட்டிலைட்டிக் என்சைம் ஆஃப் pancreatic juice. புரோட்டிலைட்டிக் என்சைம்ஸ் எதை சொல்றோம்? பெப்சின், சாரி ட்ரிப்சின், கைமோட்ரிப்சினை சொல்றோம். ட்ரிப்சினோஜன் வந்து ட்ரிப்சினா கன்வெர்ட் ஆயிரும், கைமோட்ரிப்சினோஜன் வந்து கைமோட்ரிப்சினா கன்வெர்ட் ஆகுது. Then pro-carboxypeptidase is converted into carboxypeptidase. They are convert the protein, peptones and proteases into dipeptide convert பண்ணுது. Okay, so protein, peptones, proteasesலாம் dipeptides convert ஆகக்கூடிய place வந்து பாத்தீங்கன்னா small intestine. Okay. அதே மாதிரி carbohydrates in the chymes are hydrolyzed by the pancreatic amylase into disaccharides. ஏன் இங்க வந்து நம்ம starch அப்படின்னு கொடுத்துருக்கோம்? ஏன்னா வந்து மவுத்ல வந்து பார்ஷியல் டைஜஷன் தான் நடக்குது. ஓகேவா, ஒரு 30% தான் கன்வெர்ட் ஆகுது. அதனால இங்க வந்து டோட்டலாவே நம்ம ஸ்டார்ச் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே, ஸ்டார்ச் இஸ் கன்வெர்டட் பை மெயினா என்ன போட்டுக்கணும்? pancreatic amylase அப்படின்னு போட்டுக்கணும். ஏன்னா amylase is also present in the saliva. Here the chyme is hydrolyzed. Carbohydrates in the chyme. Carbohydrates in the chyme. chymeல இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா pancreatic amylase மூலமா டைசாக்கரைடா கன்வெர்ட் ஆகுது. Okay, next. Fats are broken down by lipase with the help of bile into di and monoglycerides. Fats la enna convert ஆகுது? Diglycerides ஆகும் monoglycerides ஆகும் convert ஆகுது. Okay. Fats are converted into lipase with the help of converted into diglycerides and monoglycerides with the help of pancreatic lipase. Okay. So the next, nucleases. Sorry. Next, nucleic acids. And nucleic acids digestion is begins at small intestine. Okay, ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நமக்கு கார்போஹைட்ரேட் டைஜஷன் ஸ்டார்ட்ஸ் அட் மவுத், புரோட்டீன் டைஜஷன் ஸ்டார்ட்ஸ் அட் ஸ்டொமக், அதே மாதிரி லிப்பிட் டைஜஷன் இஸ் பார்ஷியலி ஸ்டார்ட்ஸ் அட் ஸ்டொமக். ஆனா நியூக்ளிக் ஆசிட் டைஜஷன் இஸ் பிகின்ஸ் அட் ஸ்மால் இன்டெஸ்டைன். ஓகே, பிகின்ஸ் அட் ஸ்மால் இன்டெஸ்டைன். There is no enzymes are present in mouth and stomach for the digestion of nucleic acid. Nucleic acid digestion, there is no enzyme in mouth and stomach. Okay, because nucleases, pancreatic nucleases is there in a pancreatic juice. Okay, pancreatic nucleases is there in a pancreatic juice. So it converts nucleic acid into nucleotides. Okay, nucleotides. Then converted into nucleosides. Nucleosides with the help of the enzyme nucleotidase. Actually, the nucleotide வந்து nucleoside convert ஆகக்கூடிய enzyme வந்து பார்த்தீங்கன்னா nucleotidase. Nucleotidase is an enzyme is present in a intestinal juice. Okay, அது கீழே கொடுத்துருப்பாங்க. சரி, இங்க என்ன பார்க்குறோம்? நியூக்ளிக் ஆசிட் இஸ் கன்வெர்டட் இன்டு நியூக்ளியோடைட்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் நியூக்ளியேசஸ். நியூக்ளியேசஸ் வரைக்கும் இருக்கிறத பார்த்துட்டா போதும். நியூக்ளியோடைட்ஸா கன்வெர்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் த என் சென்ட்ரிகஸ். ஓகே, சக்கஸ் சென்ட்ரிகஸ் இஸ் ஆக்ட் ஆன் தி என் ப்ராடக்ட் ஆஃப் தி எபோவ் ரியாக்ஷன்ஸ். ஸோ எல்லா கார்போஹைட்ரேட்ஸ்லாம் என்னவா கன்வெர்ட் ஆகுது? டைசாக்கரைட்ஸா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ப்ரோட்டீன்ஸ்லாம் ஃபைனல் ப்ராடக்டா கன்வெர்ட் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் ஆர் தேர் இன் அ சக்கஸ் சென்ட்ரிகஸ். So succus centricus is produced from intestinal mucosa. Intestinal mucosa வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதுல ஃபர்ஸ்ட் எதை பார்க்குறோம்? டைபெப்டிடேசஸ். So dipeptidases
is able to convert dipeptide into amino acids. So dipeptides என்னவா convert பண்ணும்? Amino acids தான் convert பண்ணும். Next maltose. Maltose is converted into glucose and glucose with the help of the enzyme maltase. Okay, maltase is produced from the succus centricus. It converts maltose into glucose plus glucose. Then lactose. Lactose is a milk sugar. Maltose is a grain sugar. Okay, maltose is a grain sugar. Lactose is a milk sugar. Sucrose is a cane sugar. Lactase convert the lactose into glucose plus galactose. Okay, next is sucrose. Sucrase is an enzyme. It converts the sucrose into glucose plus fructose. Okay, next nucleotides. Nucleotides is converted into nucleoside by nucleotidase. Then nucleosides is converted into sugar plus base by nucleosidases. Okay. So what are the bases are there in a nucleic acid means adenine, guanine, cytosine, thymine, and uracil. Okay, these are the base. Next, di and monoglycerides. Di and monoglycerides is converted into fatty acids and glycerol by the help of the enzyme liptases. Liptases is also secreted from the succus centricus. Okay. So இதெல்லாம் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is takes place in the duodenum jejunum region. Okay. So இப்போ என்ன ஆயிடுச்சு நமக்கு simplest form of macromolecules கிடைச்சிருச்சு. The protein's end product of protein is amino acid. The end product of carbohydrate is glucose. The end product of nucleic acid is base and sugar. The end product of fat is fatty acid and glycerol. So இப்போ end product நமக்கு கிடைச்சிருச்சு. The end product is நமக்கு இப்போதான் ஆக்சுவலி நம்ம எத்தனை ஸ்டேஜஸ் சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஜஷன்ல ingestion, digestion, absorption, assimilation, and digestion 5 stages பார்த்தோம். Now we completed 2 stage. Okay, digestion அப்படின்ற portion இதோட முடியுது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும்? Absorption பார்க்கணும். Okay, இதுக்கப்புறம் absorption. Okay, so the simple substances formed from the simple substances are formed or absorbed in the duodenum, jejunum and ileum region of small intestine. ஏன்னா என்ன சொல்ல மேக்ஸிமம் டைஜஷன் எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியோடினம் ரீஜன் நடக்கும். டியோடினத்துக்கு அடுத்துதான் ஜெஜுனம் இருக்கு, இலியம் இருக்கு. இலியம் அண்ட் ஜெஜுனம் ஹேவ் அ மோர் நம்பர் ஆஃப் மைக்ரோவில்லை. Then compared to jejunum, ileum have a much more amount of microvilli. Okay, so they are ready to absorb the simplest form of biomacromolecules. Macromolecules simplest form convert ஆயிடுச்சு. இது எல்லாமே அப்சர்வ் ஆகுது. So undigested and unabsorbed substances are passed into the large intestine. ஜெஜன் என்ன பண்ணும்? அப்சர்வ் ஆன டைஜஸ்டட் ஆன மேட்டர்லாம் அப்சர்வ் பண்ணும். அன்அப்சர்வ் ஆன சப்ஸ்டன்ஸ் எல்லாம் எங்க போகும்? நெக்ஸ்ட் ஏரியா, தட் இஸ் த லார்ஜ் இன்டெஸ்டைன். அங்க போய் என்டர் ஆயிடும். So large intestine என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is no significant digestive action is there in a large intestine. Large intestine digestion அப்படின்னு எது கிடையாது. But it is also responsible for the absorption of some water. Okay, water absorption பண்ணும், minerals absorb பண்ணும், drugs absorb பண்ணும். Okay, waters, minerals and drugs are absorbed by the large intestine. And secretion of mucus with the help of adhering waste together and lubricating it for an easy passage. Okay, large intestine is also secretes mucus for the purpose of lubrication. The lubrication purpose kaga it also secretes mucus. நமக்கு சொன்ன mouth to anus வரைக்கும் mucus secretion இருக்கும். Next, the undigested unabsorbed substances called fecus. Fecus will enter into the cecum of large intestine. Okay, large intestine வரும் via the ileocecal valve. Okay, the ileocecal valve அப்படிங்கிறது is a very very most important point because here only the symbiotic bacteria are live. Okay, அங்கதான் என்ன இருக்கணும் நமக்கு E. coli bacteria அங்கதான் அதிகமா இருக்கும். Okay, yeah, that E. coli bacteria is responsible for the
whole small of the fecal matter. அந்த ஈக்குவலை பாக்டீரியா தான் என்ன பண்ணும், கேஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். அதுதான் அந்த ஃபீக்கல் மேட்டரோட ஃபோல் ஸ்மாலுக்கு ரெஸ்பான்சிபிள். சரி, அது லார்ஜ் இன்டெஸ்டைன் சீக்கமும் இலியமும் கனெக்ட் ஆகக்கூடிய ரீஜன் வந்து நம்ம சொல்றோம் இலியோ சீக்கல் வால், which prevents the backflow of fecal matter. It is temporarily stored in the rectum till defecation. Defecation வரைக்கும் எதுல ஸ்டோர் ஆயிருக்கும், ரெக்டம்ல ஸ்டோர் ஆயிருக்கும். Okay, the activity of gastrointestinal tract are under neural and hormonal control for proper coordination of different parts. Okay, actually இந்த ஒரு gastrointestinal tract மூவ்மெண்டா இருக்கட்டும், okay, the activity of the என்னது intestinal glands, intestinal organ, அது எல்லாமே is controlled by neural and hormonal control. Okay, neural and hormonal control. சரி, அது என்ன, பிகாஸ் இப்போ இந்த சைட் ஸ்மெல், இப்போ வந்து ஒரு ஸ்மெல் இருக்கு, ஒரு பிரியாணி ஸ்மெல் இருக்குன்னா உடனே நமக்கு சலைவா செக்ரேட் ஆகுது. ஓகே, அதெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் சென்சார் மூலமா ஆல் ஃபேக்டரி லோப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆல் ஃபேக்டரி ரிசெப்டர்ஸ் மூலமா சிக்னல் பிரெயினுக்கு கண்டக்ட் ஆகி சலைவா செக்ரேட் ஆகுது. தென் gastric and intestinal secretion are also similarly stimulated by neural signals. அதே மாதிரி தான் gastric glandsக்கும் intestinal secretionsலாம் நியூரல் சிக்னல் மூலமா ஹார்மோன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுது, என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. The muscular activities of different parts of the alimentary canal can also moderated by neuronal mechanism, both local through central nervous system. ஓகேவா, ஸோ எது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவ்மெண்ட், பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட், மாஸ்டிகேஷன், ஓகே, இண்டஸ்ட்ரியல் மூவ்மெண்ட் எல்லாமே இஸ் கண்ட்ரோல்டு பை சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். Hormonal control of the secretion of digestive juice is carried out by the local hormones produced by the gastric and intestinal mucosa. இது மட்டும் இல்லாம intestinal mucosa and gastric glands is also regulated. Okay, sure. Next the calorific value கொடுக்குறோம். Actually calorific value of கார்போஹைட்ரேட். இப்போ நம்ம 1 கிராம் கார்போஹைட்ரேட் எடுத்துட்டோம்னா எவ்வளவு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரொடியூசஸ் 4 calories. ஓகே, கார்போஹைட்ரேட்டா இருந்தாலும் சரி, ப்ரோட்டீன்ஸ் இருந்தாலும் சரி, 4.1 calorie per gram. 4.1 calorie per gram அப்படிங்கிறது கார்போஹைட்ரேட்டுக்கு. ஆக்சுவலி ஒரு பிசியாலஜிக் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வேல்யூ இருக்கும். எல்லாமே காமனா எதுக்கு புரோட்டீனுக்கும் கார்போஹைட்ரேட்டுக்கும் சிமிலரா இருக்கும். லிபிட் எலோன் 9. ஓகே, இதுல என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஸ் கலோரிஃபிக் வேல்யூ கொடுத்துருக்காங்க. கிராஸ் கலோரிஃபிக் வேல்யூ எவ்வளவு, பிசியாலஜிக் வேல்யூ எவ்வளவுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, கிராஸ் கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் வந்து 4.1, புரோட்டீன் வந்து 5.65 அண்ட் ஃபேட்ஸ் வந்து 9.45. அது வந்து கிராஸ் கலோரிஃபிக் வேல்யூ. ஓகே, இதே வந்து பிசியாலஜிக் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டீனுக்கும் கார்போஹைட்ரேட்டுக்கும் சேம் 4 calorie, பட் ஃபேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 9 calories ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, நெக்ஸ்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் டைஜஸ்டிவ் ப்ராடக்ட்ஸ். ஓகே, அப்சார்ப்ஷன் எப்படி நடக்குது, டைஜஸ்டிவ் ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி அப்சர்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் நமக்கு என்னவோ கன்வெர்ட் ஆயிடுச்சு, ஃபைனலா எல்லாம் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கன்வெர்ட் ஆச்சுன்னா அப்சார்ப்ஷன் ஆகி நேரம் எங்க போகணும்னா பிளட் கேபிலரிக்குள்ள என்டர் ஆகணும். இண்டஸ்ட்ரியல் மியூகாசால இருந்து பிளட்டுக்கு என்டர் ஆகணும். இந்த அப்சார்ப்ஷன் இஸ் டன் பை மைக்ரோவில்லைஸ். ஓகே, மைக்ரோவில்லைஸ் தான் என்ன பண்ண போகுது, அந்த டைஜஸ்ட் ஆன குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ்லாம் அப்சார்வ் பண்ணி பிளட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போகுது, பிளட் ஆர் லிம்புக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். Okay, it is carried out by passive, active or facilitated transport mechanism. Okay, passive அப்படிங்கிறது is nothing but simple diffusion அப்படின்னு சொல்லுவோம். passive process simple diffusion, அதாவது ஒரு ஹையர் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு போறது, மாடியில இருந்து கீழே தள்ளுறது அப்படின்றது ஈஸி. ஓகேவா, ஸோ இட் டசன்ட் நீட் எனி எனர்ஜி. ஓகே, எனர்ஜி தேவைப்படாது பேசிவ் ப்ராசஸ். இதே ஆக்டிவ் ப்ராசஸ் ஆர் ஃபெசிலிட்டேட் டிரான்ஸ்போர்ட்ங்கிறது கீழே இருந்து ஒருத்தனை மேலே கூட்டு வர்றது, தூக்கிட்டு வர்றது. It need energy. Okay. So that is called active process, called uphill movement அப்படின்னு சொல்லுவாங்க, கீழே இருந்து மேல கொண்டு வர்றது.
So small amount of monosaccharides like glucose, amino acids, and some electrolytes like chlorines are generally absorbed by simple diffusion. Simple diffusion is nothing but passive process. Okay, simple diffusion absorb ஆகுறது எது எது அப்படின்னு கேட்பான். Glucose, amino acids, and some electrolytes like chlorine. Next, the passage of the substance into the blood depends upon the concentration gradient. Concentration gradient. However, some substances like glucose, amino acids are absorbed with the help of carrier protein. Okay. So some substance, the glucose, amino acids is also absorbed with the help of carrier protein மூலமா absorb ஆச்சுன்னா that is called facilitated transport. Okay, carrier protein மூலமா போச்சுன்னா facilitated transport. Carrier protein ல ATP is also included. Okay. Next, வாட்டரை பொறுத்த வரைக்கும் ஆஸ்மாட்டிக் கிரேடியன்ட் தான். வாட்டருக்கு பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் கிடையாது, பேசிவ் டிரான்ஸ்போர்ட் கிடையாது, ஒன்லி ஆஸ்மாட்டிக் கிரேடியன்ட். ஓகே, ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரன் இருந்தால் தான் அதை நாங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணி போகும். ஸோ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அக்கர்ஸ் எகைன் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அண்ட் ஹென்ஸ் ரெக்வயர் எனர்ஜி. நமக்கு பாசிவ் டிரான்ஸ்போர்ட் ஆர் சிம்பிள் டிஃபியூஷனுக்கு தேர் இஸ் நோ எனர்ஜி. நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. பாசிவ் டிரான்ஸ்போர்ட் டசன்ட் ரெக்வயர் எனி எனர்ஜி. ஓகேவா? அதே மாதிரி ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு என்ன வேணும்னா ஒரு கேரியர் புரோட்டீன் வேணும். ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் ரெக்வயர் கேரியர் புரோட்டீன். Keep it in our mind. Various nutrition like amino acid, monosaccharide, glucose, electrolytes. Sorry. Nutrients like amino acid, monosaccharide like glucose, electrolytes like sodium are absorbed into the blood by active transport. அதே குளுக்கோஸ் அமினோ ஆசிட்ஸ் தான் நம்ம எதுலையும் சொல்றோம், பாசிவ் டிரான்ஸ்போர்ட்லையும் சொல்றோம், ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட்லையும் சொல்றோம், as well as fatty acids and glycerol being insoluble. Okay, அது insoluble இருக்கிறதுனால cannot be absorbed into the which move into the intestinal mucosa. Intestinal mucosa போய் they are reformed into very small protein coated fat globules called chylomicron. ரொம்ப முக்கியம். இந்த chylomicron அப்படின்றது it's a carrier protein. It's a carrier lipoprotein. Chylomicron is a carrier lipoprotein. Don't forget, chylomicron is a carrier lipoprotein. Not only the chylomicron, HDL இருக்கும், high density lipoprotein, LDL low density lipoprotein, அதெல்லாம் கேரியர் புரோட்டீனா ஆக்ட் ஆகும். ஓகே, அப்ப இந்த மிசல்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு மூவ் இன்டு தி இண்டஸ்ட்ரியல் மியூகோசா போய் they are reformed into very small protein coat. They are reformed into very small protein coated fat globules called chylomicrons. Chylomicrons மாறி which are transported into the lymphatic vessels in the villi. ஓகேவா? ஆக்சுவலி நம்ம லாக்டியல் அப்படின்னு ஒரு ரீஜனை பார்த்தோம் வில்லையில. The lacteal region is responsible for the absorption of chylomicrons. ஓகேவா? அப்போ ஃபேட்ஸ் எல்லாம் எப்படி அப்சர்வ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா எதுக்கு போகாது, பிளட் ஸ்ட்ரீமுக்கு போகாது. பிகாஸ் இன்சாலிபிளா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் அது என்னவா மாறும், மிசல்ஸா கன்வெர்ட் ஆகி ரீஃபார்ம் ஆகுது. ரீஃபார்ம் ஆகி ஒரு கைலோமைக்ரான் கேரியர் புரோட்டீன், ஒரு புரோட்டீன் கோட்டா கன்வெர்ட் ஆகி தென் இட் என்ட்ரி இன்டு தி லிம்பாட்டிக் வெசல்ஸ். ஓகே, லிம்பாட்டிக் வெசல்ஸ்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் இஸ் அப்சார்ப் இன்டு த பிளட் ஸ்ட்ரீம். ஓகே, லிம்பாட்டிக் வெசல்ஸ்குள்ள என்டர் ஆயிட்டு அதுக்கப்புறம் பிளட் ஸ்ட்ரீம்குள்ள என்டர் ஆகும். So absorption of substances takes place in different parts of the alimentary canal like mouth, stomach, small intestine, large intestine. ஏன்னா நம்ம அப்சார்ப்ஷன் எங்க நடக்குது சொன்னோம்,
maximum absorption is takes place in a small intestine. Maximum digestion is takes place in a small intestine. எல்லாமே ஸ்மால் இன்டெஸ்டைன்ல தான் மேக்ஸிமம் நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா இடத்துலயும் அப்சார்ப்ஷன் நடக்கும். மவுத்துல கூட அப்சார்ப்ஷன் நடக்கும். மவுத்துல எதெல்லாம் அப்சர்வ் ஆகும் அப்படின்னா சர்டைன் ட்ரக்ஸ், ஓகேவா. ஒரு சில ட்ரக்ஸ் வந்து எங்க வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாக்கு கடியில வைக்க சொல்லுவாங்க. ஆனா பிகாஸ் அங்க என்ன பிளட் கேபிலரிஸ் இருக்கு, ஈஸியா அப்சர்வ் ஆயிரும். ஓகே, ஒரு சில ட்ரக்ஸ் வைப்பாங்க, ஓகேவா. ஒரு சில டேப்லெட்ஸ்லாம் இருக்கு, கார்டியாக் டேப்லெட்ஸ்லாம் நாக்கு கடியில வச்சோம்னா ஒரு இமீடியட் ரிலீஃப் கிடைக்கிறதுக்காக. அதே மாதிரி ஸ்டொமக்ல அப்சார்ப்ஷன் நடக்கும். ஸ்டொமக்ல என்ன அப்சார்ப்ஷன் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர், சுகர், ஆல்கஹால், அதெல்லாம் எங்க அப்சர்வ் ஆகும்? ஸ்டொமக்ல அப்சர்வ் ஆயிரும். ஸ்மால் இன்டெஸ்டைன்றது பிரின்சிபல் ஆர்கன் ஆஃப் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதை என்ன பண்ணுது? ஃப்ரக்டோஸ், குளுக்கோஸ், ஃபேட்டி ஆசிட், கிளிசரால், அமினோ ஆசிட்ஸ் எல்லாத்தையும் அதான் அப்சர்வ் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன், சம் மினரல்ஸ், வாட்டர், அதெல்லாம் வந்து அங்க அப்சார்ப்ஷன் நடக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அப்சார்ப்டு சப்ஸ்டன்ஸ் ஃபைனலி ரீச் த டிஷ்யூ. ஏன்னா இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? அப்சார்ப்ஷன் ஓவர். அந்த 5 ஸ்டேஜஸ்ல இன்ஜெஷன், டைஜஷன், தென் அப்சார்ப்ஷன் வரைக்கும் ஓவர். அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்டேஜ் தான் நம்ம என்ன சொல்றோம்? அசிமிலேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அசிமிலேஷன் அப்படிங்கிறது யூட்டிலைசேஷன் ஆஃப் அந்த டைஜஸ்டிவ் மேட்டர்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணுது. ஈச் அண்ட் எவரி செல்ஸ் யூட்டிலைஸ் அண்ட் கன்வெர்டட் இன்டு எனர்ஜி. இப்போ குளுக்கோஸ் இருக்கு, குளுக்கோஸ் செல்லை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? அசிமிலேஷன் சொல்றோம். ஓகே, அசிமிலேஷன். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுது? எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். The absorbed substances finally reaches the tissue which utilize them for further activities. This process is called assimilation. ஓகே, அந்த செல் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்களா, அதுக்கு பார்த்தா நம்ம என்ன சொல்றோம்? அசிமிலேஷன் சொல்றோம். The digestive waste solidified into coherent feces in the rectum initiate the neural reflex causing the urge or desire for its removal. ஓகேவா. ஸோ அந்த டைஜஸ்டிவ் வேட்ல என்ன ஆயிரும்? லார்ஜ் இன்டெஸ்டைன் மூலமா போய் ரெக்டம்ல ஸ்டோர் ஆயிரும். அதான் நம்ம என்ன சொல்லுவோம்? கோஹரண்ட் ஃபீக்கஸ் அப்படின்னு சொல்றோம். கோஹரண்ட் ஃபீக்கஸ், ஓகேவா. அதுக்கப்புறம் நமக்கு சிக்னல், இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சிக்னல் கொடுத்துச்சுன்னா எப்படி இந்த யூரின் ரிலீஸ் பண்றதுக்கு மிக்ஸ்டரேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் சொல்றோமோ, அதே மாதிரி இந்த ஃபீக்கஸ் வந்து ரிலீஸ் ஆகி வெளியே போகும். அந்த ப்ராசஸ் பேரு டெஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. ஒரு அரிஜி கிரியேட் ஆகும், கிரியேட் ஆகி ஃபீக்கஸ் மேட்டர் வெளியே ரிமூவ் ஆகும். தி எஜெக்ஷன் ஆஃப் ஃபீக்கஸஸ் டு த அவுட் சைட் த்ரூ த ஆனல் ஓப்பனிங், அதான் சொல்ற டெஃபிகேஷன். த வாலண்டரி ப்ராசஸ் and is carried out by mass peristaltic movement. Okay, peristaltic movement is not only takes place in the esophagus, it is also takes place in the large intestine. Large intestine ல தான் நமக்கு defecation process நடக்கிறப்போ ஒரு peristaltic movement நடக்குது. ஓகேவா. அப்ப defecation அப்படிங்கிறது is nothing but ejection சொல்லிட்டோம். So 5 stages is over. Next, disorders of digestive system. ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல என்னென்ன டிசார்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாட் ஆஃப் த டிசார்டர், பிகாஸ் ஒரு டிசீஸ் இனிஷியேட் ஆகிறதே வந்து பார்த்தீங்கன்னா டைஜஷன் ப்ராப்பரா இல்லைன்னா தான் டிசீஸே ஸ்டார்ட் ஆகும். ஸோ த இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த இன்டெஸ்டினல் ட்ராக்ட் இஸ் த மோஸ்ட் காமன் எயில்மெண்ட் டியூ டு பாக்டீரியா அண்ட் வைரல் இன்ஃபெக்ஷன். இன்டெஸ்டினல் ட்ராக்ட்ல ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுச்சுன்னா அதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனையா இருக்கும். அந்த பாராசைட்ஸ் இன்க்ளூட்ஸ் டேப் வார்ம், ரவுண்ட் வார்ம், த்ரெட் வார்ம், hook worm, pinworm, இது மாதிரி நிறைய வார்ம்ஸ் இஸ் தேர் இன் அவர் இன்டெஸ்டைன். இன்ஃபெக்ஷன் மூலமா இன்டெஸ்டைனுக்குள்ள வரும். எஸ்பெஷலி சில்ட்ரன்ஸ்க்கு நிறைய இருக்கும் இதெல்லாம். சரி, நெக்ஸ்ட் ஜாண்டிஸ். ஜாண்டிஸ்ல வந்து எது அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா லிவர் தான். ஏன்னா லிவர் இஸ் இன்க்ளூட் இன் தி இன்டெஸ்டினல் கிளாண்ட். லிவர் வந்து முக்கியமான ஒரு இன்டெஸ்டினல் கிளாண்ட், பைல செக்ரேட் பண்ணுது. ஸோ த லிவர் இஸ் அஃபெக்டட். ஸ்கின் அண்ட் ஐ டர்ன் yellow டியூ டு டெபாசிட் ஆஃப் பைல் பிக்மெண்ட்ஸ். ஜாண்டிஸ்னு வந்து ஷார்ட்டா சொல்லிட்டோம். ஓகே, லிவர் வந்து அஃபெக்ட் ஆகும், ஸ்கின்னும் ஐயும் எல்லோ கலரா மாறும். எதனாலனா பைல் பிக்மெண்ட். பைல் பிக்மெண்ட் அது பிலிருபின், பிலிவரிடின். ஓகே, நெக்ஸ்ட் வாமிட்டிங். இட் இஸ் த எஜெக்ஷன் ஆஃப் ஸ்டொமக் கண்டென்ட்ஸ் த்ரூ த மவுத். நமக்கே தெரியும், உள்ள இருக்கலாம் வெளியே வருது. திஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இஸ் கண்ட்ரோல்டு பை த வாமிட் சென்டர் இன் தி மெடுலா. வாமிட் சென்டர் அப்படின்றது எங்க இருக்குன்னா மெடுலா ஆப்ளிங்கேட்டால இருக்கு. அதுதான் எதை கண்ட்ரோல் பண்ணோம்? ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனை கண்ட்ரோல் பண்ணோம். A feeling of nausea precedes vomiting. ஓகே, அந்த சென்சேஷன் தான் என்ன கிரியேட் பண்ணும்? வாமிட்டை கிரியேட் பண்ணும்.
இதை வந்து என்ன சொல்லுவாங்க, ரிவர்ஸ் பெரிஸ்டாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாமிட்டிங் இஸ் கால்டா ரிவர்ஸ் பெரிஸ்டாலிசிஸ். திரும்ப நடக்குது, பெரிஸ்டாலிசிஸ் ரிவர்ஸ் நடக்குது. ஓகே, நெக்ஸ்ட் டயரியா. The abnormal frequency of bowel movement and increased liquidity in the fecal discharge. ஓகே, லிக்விட் அதிகமா போச்சுன்னா அதானே சொல்லுவோம் டயரியான்னு சொல்றோம். இது எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா அப்நார்மல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் பவல் மூவ்மெண்ட். ஓகே, இண்டஸ்ட்ரியல் மூவ்மெண்ட்ல வந்து ஒரு அப்நார்மலா நடக்கும்போது இந்த லிக்விடிட்டி டிஸ்சார்ஜ் நடக்கும். இட் ரெடியூஸ் தி அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட். அதனால நமக்கு என்ன இருக்குது, ஃபுட் அப்சார்ப்ஷன் நடக்காது. நெக்ஸ்ட் கான்ஸ்டிபேஷன். In constipation, the feces are retained with the colon as the bowel movement occur irregularly. Bowel movement வந்து அப்நார்மலா நடக்கும்போது டயரியாவாகும். ஒரு இர்ரெகுலரா நடந்துச்சுன்னா ஃபீக்கஸ் வந்து கோலன்ல ரீட்டைன் ஆயிரும். ரெக்டம்ல வந்து ரீட்டைன் ஆகாம கோலன்ல ரீட்டைன் ஆச்சுன்னா கான்ஸ்டிபேஷன். நெக்ஸ்ட் இன்டைஜஷன். The food is not properly digested. ஃபுட் வந்து ப்ராப்பரா டைஜஸ்ட் ஆகலைன்னா தட் இஸ் கால்ட் இன்டைஜஷன். இது எதனால வரும் அப்படின்னு இன்அடிக்குவேட் என்சைம், ஆன்சிட்டி, ஃபுட் பாய்சனிங், ஓவர் ஈட்டிங், ஸ்பைசி ஃபுட், இதெல்லாம் வந்து இன்டைஜஷனுக்குரிய ரீசன்ஸ். ஃபுட் பாய்சன் ஆகிறது, ஓவர் ஈட்டிங், ஸ்பைசி ஃபுட்டா சாப்பிட்றது, என்சைம் செக்ரீஷன்ஸ் ப்ராப்பரா இல்லைன்னா இதெல்லாம் நடக்கும். நெக்ஸ்ட் இஸ் டெம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் செஞ்சுட்டு தான் இருக்கு. டெம் அப்படிங்கிறது dietary deficiency of proteins. Dietary deficiency of protein and total food calories are prescribed in the many underdeveloped countries of South Africa, Southeast Asia, South America and West and Central Africa. Actually FEM அப்படிங்கிறது நம்ம இந்த சொமாலியா நாட்டு குழந்தைங்க மாதிரி இருப்பாங்க நிறைய பேர். சொமாலியா நாட்டு குழந்தைங்களாம் அந்த போன்ஸ் அந்த ஸ்கெலிட்டன்லாம் வெளியே தெரியுற அளவுக்கு இருப்பாங்க. ரிப்ஸ் எல்லாம் வெளியே தெரியும், ஆனா வயிறு மட்டும் பெருசா இருக்கும். தட் இஸ் கால்டு பாட் பெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன். டெம் இஸ் கால்ட் அ ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன். ஓகே, இது எந்தெந்த கண்ட்ரில எல்லாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுல மெயினா நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா பெம் அஃபெக்ட்ஸ் இன்ஃபான்ஸ் அண்ட் சில்ட்ரன். யாருக்கு அஃபெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபான்ஸுக்கும் சில்ட்ரன்ஸும் டு ப்ரொடியூஸ் மராஸ்மன் அண்ட் கவாசி ஒர்க்கர். ஓகே, மராஸ்மஸ் அண்ட் கவாசி ஒர்க்கர். மராஸ்மஸ் அப்படிங்கிறது ஒரு வயசுக்குள்ள வந்தா மராஸ்மஸ். ஒரு வயசுல இருந்து 5 வயசுக்குள்ள வந்துச்சுன்னா தட் இஸ் கவாசி ஒர்க்கர். ஓகே, கவாசி ஒர்க்கர், குவாசி ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ மராஸ்மஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு பை எ சைமல்டேனியஸ் டிஃபிஷியன்சி ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஓகே, மராஸ்மஸ் அப்படிங்கிறது புரோட்டீன் டிஃபிஷியன்சினால வருது, ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கலோரி டிஃபிஷியன்சி. இட் இஸ் ஃபவுண்ட் இன் இன்ஃபான்ஸ் லெஸ் தென் அ இயர் இன் ஏஜ். ஒரு வயசோட கம்மியா இருக்கும். இதுல இந்த சிம்டம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். மராஸ்மஸ், கவாசி ஒர்க்கர் ரெண்டுலயுமே சிம்டம்ஸ் முக்கியம். If mother milk is replaced too early by the other foods which are poor in both proteins and calorific value, அந்த பிரஸ்ட் ஃபீடிங் இல்லாம சீக்கிரமா என்ன பண்ணிடுவாங்க, நார்மல் ஃபுட்டுக்கெல்லாம் மாத்துறது இது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க மராஸ்மஸ் வரை. This often happens of mother has second pregnancy or childbirth when the older infant is still too young. ஓகேவா, என்ன சொல்றாங்க, செகண்ட் பேபி ஃபார்ம் ஆனது ஒரு காரணமா இருக்கலாம், இல்ல அடுத்தடுத்த குழந்தைங்க சீக்கிரம் பிறக்கிறது ஒரு காரணமா இருக்கலாம். In marasmus, protein deficiency impairs growth. இது ரொம்ப முக்கியம். இந்த சிம்டம்ஸ் முக்கியம். புரோட்டீன் டிஃபிஷியன்சி இம்பேர்ஸ் growth. புரோட்டீன் குறைஞ்சிட்டாலே growth குறைஞ்சிரும். ஏன்னா பில்டிங் பிளாக் ஆஃப் அவர் பாடி அப்படின்னு எதை சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீனை தான் சொல்லுவாங்க. அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டிஷ்யூ ப்ரோட்டீன்ஸ் அதுவும் குறைஞ்சிரும். எக்ஸ்டெயின் எமாசியேஷன் ஆஃப் பாடி அண்ட் தின்னிங் ஆஃப் லிம்ஸ். ஓகே, கால்கையெல்லாம் ரொம்ப மெலிசாயிரும். ரிசர்வ் ஸ்கின் பிகம் ட்ரை. ஸ்கின் வந்து ட்ரை ஆயிரும். தின் அண்ட் ரிங்கிள்டு. தின் மெலிசா மாதிரி அப்படியே வெடிப்பு வெடிப்பா வந்திருக்கும், ரிங்கிள்டு. growth rate and body weight decline considerably. Even growth and development of brain and mental faculties are impaired. எதுவும் குறைஞ்சிருது நமக்கு. brain and mental faculties is also decreased. Okay. Kwashiorkor is produced by protein deficiency accompanied by calorific deficiency. Okay, protein deficiency and calorie deficiency. It's a result from the replacement of mother milk by high calorie
லோ ப்ரோட்டீன், கலோரி அதிகமா இருக்கும், ப்ரோட்டீன் கம்மியா இருக்கக்கூடிய டயட் கொடுக்கறதுனால. ஓகே, இந்த சைல்டு மோர் தென் 1 இயர் இன் ஏஜ் வந்து நான் 1 வயசுக்கு மேல இருக்குது. லைக் மராஸ்மஸ், பாஸ்டியர்கர் சோர்ஸ், wasting of muscles, thinning of limbs, failure of growth and brain development. Okay, இது எல்லாமே similar. Unlike marasmus, some fat is still left under the skin. Moreover, extensive swelling of body parts are seen. Okay, extensive எடியமான வீக்கம் அது மாதிரி பாடி பார்ட்ஸ்லாம் ஸ்வெல்லா இருக்கும். அதான் நான் சொன்னேன் பாட் பெல்லி அப்படிங்கிறது குவாசியர்க்குரிய ஒரு மராஸ்மஸ்ல இருந்து எக்ஸப்ட் எதுக்கு இருக்கணும் பார்த்தீங்கன்னா குவாசியர்க்கு தான் இருக்கும். ஓகே, so I think the lesson is over. Collect lessonsல biomoleculesலாம் is converted into digestive component கன்வெர்ட் ஆகுது. ஓகே, டைஜஷன் மூலமா என் ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகுது. பயோமாக்ரோ மாலிகுல்ஸ் எதை சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், புரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட்ஸ், இதெல்லாம் பயோ மேக்ரோ மாலிகுல்ஸ். தே ஆர் கன்வெர்டட் இன்டு ஃபைனல் ப்ராடக்ட். ஃபைனல் ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகுறது எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுத்ல ஸ்டார்ட் ஆகி ரத்தம் வரைக்கும் அந்த ப்ராசஸ் நடக்குது. ஓகே, ஸோ மவுத்ல டீத் அண்ட் டங் பார்க்குறோம். டீத் 2123 டிவைட் பை 2123 இன்டு 2 அப்படிங்கிற ஒரு டென்டல் ஃபார்முலா. மவுத் அப்படிங்கிறது ஹேவ் அ பேப்புலரி டேஸ்ட் பட்ஸ். ஓகே, அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஈசோஃபேகஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஈசோஃபேகஸ்ல ஒன்லி மீட்டர்ஸ் நோ என்சைம். தென் ஸ்டொமக்ல 3 ரீஜன்ஸ், கார்டியாக், ஃபண்டஸ், பைலோரிக். அதுல வந்து என்னன்னா ஃபுட் பார்ட்டிகல் வந்து கைமா கன்வெர்ட் ஆகும், 4 to 5 hours ஸ்டோர் ஆகும். ஓகே, அதுக்கு அடுத்து ஸ்மால் இன்டெஸ்டைன் பார்க்குறோம். அதுல டியோனினம், ஜெஜினம், இலியம். லார்ஜ் இன்டெஸ்டைன்ல சீக்கம், கோலன், ரெக்டம். ஓகே, தென் வந்து அந்த அலிமெண்ட்ரி கேனல் ஃபுல்லாக த்ரூ த அலிமெண்ட்ரி கேனல் இருக்கக்கூடிய லேயர்ஸ் வந்து நம்ம என்ன லேயர்ஸ் சொல்றோம்? 4 லேயர்ஸ் இருக்கும். அந்த 4 லேயர்ஸோட டயக்ராம் தான் இது. செரோசா, இன்னர் சர்க்குலர், அவுட்டர் லாங்கிடியூடினல், சப்மிகோசா, மீகோசா, லியூமன். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் என்னென்ன கிளான்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சலைவரி கிளான்ஸ் இருக்கு. தென் மேஜர் கிளான்ஸ் அப்படின்னு பார்த்தா சலைவரி கிளான்ஸ், லிவர், பான்கிரியாஸ். லிவர் ப்ரொடியூஸ் பைல், பான்கிரியாஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது பான்கிரியாட்டிக் என்சைம்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது. இதெல்லாம் மிக்ஸ் ஆகக்கூடிய இடம் டியோடினம். தட்ஸ் வை டியோடினத்துல மேக்ஸிமம் டைஜஷன் நடக்குது. மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் எங்க நடக்குதுன்னா இலியம் அண்ட் ஜெஜினம், பிகாஸ் தே ஆர் ஹேவ் அ மோர் நம்பர் ஆஃப் மைக்ரோவெல்லை, அதான் அப்சார்ப்ஷன் பண்ணுது. ஓகே, கார்போஹைட்ரேட்டோட என் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தா குளுக்கோஸ், புரோட்டீனோட என் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தா அமினோ ஆசிட், த நியூக்ளிக் ஆசிட்ஸோட என் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் அண்ட் பேசஸ். ஃபேட்டோட என் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசரால். இதெல்லாம் அப்சர்வ் ஆகுது. அப்சார்ப்ஷன் அப்படின்னு பார்த்தா சிம்பிள் டிஃப்யூஷன் இருக்கு, தென் ஆக்டிவேட்டட் டிரான்ஸ்போர்ட் இருக்கு, ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் இருக்கு. ஓகே, சிம்பிள் டிஃப்யூஷன்றது ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன். ஃபெசிலிட்டேட் டிரான்ஸ்போர்ட்ல ஒரு கேரியர் ப்ரோட்டீன் இஸ் நீடர். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் லோ கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன் இட் ரெக்யர் ஏடிபி. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அப்சார்ப்ஷன் ஓவர், தென் அசிமுலேஷன் இருக்கு. இருக்கக்கூடிய டிசார்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா மேஜரான டிசீசஸ் அப்படின்னு பார்த்தா ஜாண்டிஸ், இன்டைஜஷன், கான்ஸ்டிபேஷன். ஓகே, பெம் சொல்றோம், புரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன்ல மராஸ்மஸ், குவாசியோர்கர். ஸோ இது வரைக்கும் இருக்கு. எனி டவுட்ஸ் நீங்க வந்து உங்களோட கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். We will see you tomorrow. Thank you. Thank you, students.